அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை பொது நூலக இயக்குனர் மற்றும் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களின் சீரிய மேற்பார்வையில் நடைபெற்று வரும் குழந்தைகளுக்கான கோடை கொண்டாட்டம் 2025ஆம் ஆண்டின் தினசரி நிகழ்வுகளின் வரிசையில் இன்று நடைபெறவிருக்கின்ற 21ஆம் நாள் கார்ட்டூன் சேனல்களும் அதன் தாக்கமும் என்ற நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள திருமிகு என் வெங்கட சுப்பிரமணியன் ஐயா அவர்களை கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்து தலைமையேற்றுள்ள நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் துணை முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களையும் உதவி நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் அனைவரையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம். தற்பொழுது நம் சிறப்பு விருந்தினர் அவர்களை நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் துணை முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்கள் சிறப்பு செய்திடுவார். தொடர்ந்து அறிமுகரை இன்றைய நாளில் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் திருமிகு வெங்கட சுப்பிரமணியன் ஐயா அவர்களை வருக வருகை என்று வரவேற்கிறோம். இவர் அக்குபஞ்சரில் முதுகலை டிப்ளமோ பட்டமும் எஃப்எஸ்ஸில் முதுகலை டிப்ளமோ பட்டமும் பெற்றவர். இவர் தென்னிந்திய திரைப்பட ஒளிப்பதிவாளர் சங்கத்தின் உறுப்பினராகவும் இருக்கின்றார். மேலும் இவர் ஒரு ஆவணப்பட தயாரிப்பாளர், எழுத்தாளர், இயக்குனர், ஆசிரியர் மற்றும் புகைப்பட பயிற்சியாளரும் ஆவார். இவரது திறமையான பணிகள் மென்மேலும் சிறப்புற கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக எங்களது வாழ்த்துக்கள். நன்றி சார். யாரெல்லாம் யார் பக்கத்தில் உட்காரணும் அப்படின்லாம் முடிவு பண்ணி உட்காந்துட்டிங்களா? அதெல்லாம் தெளிவாக உட்காந்துட்டீங்க. சரி, ஓகே. அடுத்து கொஞ்ச நேரத்துக்கு நான் மட்டும் பேச போகிறதில்ல, அப்பப்போ உங்களையும் பேச சொல்லுவேன், நீங்களும் பேசணும். சரியா? இப்போ என்னன்னா, நம்ம 2 பேர் பேசலாம், பக்கத்தில் இருக்காள்கிட்ட பேசக்கூடாது. ஓகேவா? கொஞ்ச நேரத்துக்கு நம்ம ஏன் பேசாமல் இருக்க முடியல? ஒரு 1 ஹவர் நம்மளுக்கு டைம் கொடுக்குறாங்க, ஒரு 1 மணி நேரம் நம்மளுக்கு நேரம் கொடுக்குறாங்க, ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க, ஒன்று சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. இது நடக்குது. ஓகேவா? நம்ம எப்போதுமா கற்றுக்கிட்டேவா இருக்கோம்? இல்லை. இப்போ ஸ்கூல் லீவ் விட்டாச்சு, எல்லோரும் போகிறோம், வெளியில் சுற்றுறோம், எங்கெங்கே ஜாலியாக போக முடியுமோ போகிறோம், விளாட்றோம், எல்லாம் பண்ணுறோம். எப்போதும் உட்காந்து கற்றுக்கிட்டே இருக்கோமா ஒரு இடத்துல? கண்டிப்பாக இல்லை. எப்பயாவது ஒரு இடத்துல, இப்போ இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு லைப்ரரியில் ஒரு ப்ரோக்ராம் நடக்குது வாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா அம்மாவெல்லாம் கூப்பிட்டு வந்து இங்கே உட்கார வச்சுட்டாங்க. எத்தனை மணிக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட்டு? 11 மணிக்கு. ஆனால் நம்ம வந்து எவ்வளவு நேரம் அமைதியாக உட்காந்துருக்கோம்? நம்மளால் எவ்வளோ நேரம் உட்காந்துருக்க முடியுது? உட்காந்துருக்கும் போதே அப்படி கை அப்படின்றோம், இப்படின்றோம், கொட்டாய் விடுறோம், நிமிந்து உட்கார முடியல. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது உடம்புல, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது உடம்புல. இன்னும் 1.5 மணி நேரத்துக்கு நான் உட்காரவே முடியாது, 1.5 மணி நேரத்துக்கு நான் உட்கார முடியாது, செல்ஃபோன் எடுக்க முடியாது, யார்கிட்டையும் பேச முடியாது, உங்ககிட்ட மட்டும்தான் பேசணும். இந்த கவனம் இங்கே இல்லை. நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும் போதே பாப்பா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு செல்லே நோண்டிகிட்டு இருக்கேன்னா என்ன யாராவது கவனிப்பீங்களா? இங்கே ஒவ்வொரு ஆளும் என்ன யோசிப்பீங்கன்னா, என்ன இவர் பார்க்குறாரா, என்ன இவர் பார்க்குறாரா? வீட்டில் என்ன பண்ணுறோம்? அம்மா நம்மளை கவனிக்கிறாங்களா, அப்பா நம்மளை கவனிக்கிறாங்களா? கவனிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுறோம். நம்மளை கவனிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அன்றைக்கி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும் வீட்டில். கண்டிப்பாக நடக்குமா நடக்காதா? அண்ணனை மட்டும் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க, தங்கச்சியை மட்டும் கவனிச்சுட்டு இருக்காங்க, நம்மளை கவனிக்க வைக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சம்பவத்தை பண்ணிடுறாரு டபார்னு. உடனே அம்மா அப்படின்வாங்க, என்னாச்சு அப்படின்னு. உடனே நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆயிரும். ஓகேடா, அம்மா ஒரு வழியாக நம்ம பக்கம் திருப்பிட்டோம், ஓகேவா? அப்படியே ஒரு திருப்தி. இது எப்போதுமே நடக்குது. நம்ம மைண்டில் என்ன ஒரு பீஸ்ஃபுல்னஸே இல்லை. நம்ம மைண்ட் ஓடிட்டே தான் இருக்கு, ஒரு இடத்துல நிற்கலை. ஏன் அப்படின்னா நம்ம பெரும்பாலான நேரம் டெக்னாலஜி கூட இருக்கும். டிவி, கார்ட்டூன், அதில் நிறைய கேரக்டர். உங்களுக்கு என்ன, இப்போ ஒரு ஆளை எழுப்பி நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்குது உங்களுக்கு, அதில் இருக்க சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு கேட்டால் திணறுவாங்க. கார்ட்டூன் சேனலில் ஒரே ஒரு 4 பேர் சொல்லுங்க அப்படின்னது கட்டன்னு வந்துடும் வாயிலேருந்து. டக்கு அந்த கேரக்டர் இப்படி, இந்த கேரக்டர் இப்படி, அது இது மைண்டில் அப்படியே பக்காவாக ரிஜிஸ்டர் ஆயிடுது. கார்ட்டூன் சேனலை பற்றி சொல்ல சொன்னால், அதில் இருக்க கேரக்டரை பற்றி சொல்ல சொன்னால், பேப்பர் எடுத்து எழுத சொன்னால் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்காது.
ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கே வந்தாலும் கூகுளில் எடுத்து சர்ச் பண்ணிடுறது, எப்படி இதை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுறது அப்படின்னு. அதில் பக்கத்தில் ஆராய்ச்சி வேற. ஸ்கூலில் போனதும், ஏய் அந்த கேரக்டர் பார்த்தியா, வேற லெவலில் இருந்துச்சு, நீ அதை வரைஞ்சியா, அந்த ஸ்டிக்கர் வாங்கினியா, இதில் ஒட்டினியா, நேற்று போனேன் ஒரு பென்சில் பாக்ஸ் பார்த்தேன், அதுக்குள்ளே ஒரு கேரக்டர் இருக்குது, அந்த பென்சில் பாக்ஸை வாங்கணும். எதுக்கு? நம்ம சேர்த்து வைக்கிற காசெல்லாம், என் வீட்டிலே ஒருத்தங்க இருக்காங்க, எதுக்கு அப்படின்னா காசு சேர்த்து வச்சு அந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு. அப்போ நம்ம பணம் எதுக்கு சேர்த்து வைக்கிறோம்? கார்ட்டூன் ஸ்டிக்கர் வாங்குறதுக்கு, ஓகேவா, அந்த டிஷர்ட் வாங்குறதுக்கு, அந்த பென்சில் பாக்ஸ் வாங்குறதுக்கு. உங்கள் எல்லாத்தையும் கார்ட்டூன் கேரக்டரை பொறுத்து அந்த பென்சில் பாக்ஸ் வாங்கினதும், சூப்பராக நீ பென்சில் பாக்ஸ் வாங்கிட்ட, உனக்கு இந்த தடவை அவார்டு கொடுத்துருவோம் அப்படின்னு ஸ்கூலில் கூப்பிட்டு அவார்டு கொடுத்துருவாங்களா? சத்தியமாக இல்லை. உங்களை எதுக்கு ஸ்டேஷ்னரி ஷாப்புக்கோ இல்லை சூப்பர் மார்க்கெட்டுக்கோ கூட்டு போகிறதுக்கு உங்கள் அம்மா அப்பாவுக்கு உள்ள நடுங்குது தெரியுமா? நீங்கள் நேராக எங்கே போவீங்கன்னு அவங்களுக்கு தெரியும், என்ன கேட்பீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். உள்ளுக்குள்ள அப்படியே அடியில் பந்து பறக்கும், இவன் மட்டும் அந்த பக்கம் போயிடவே கூடாது அப்படின்னு அவங்க அம்மா கையை பிடிச்சி கூட்டு வந்துட்டே இருப்பாங்க. கரெக்டாக எங்கே நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்களோ அந்த இடத்துக்கு தான் போய் நிற்பீங்க. கன்மதி அதில் அந்த டாய்ஸு கீ செயின் ஆரம்பித்து சகலத்தையும் வாங்கிட்டு வந்துடுறது. உங்கள் வீட்டில் போய் ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ண சொல்லணும்னு வைங்க, என்னென்ன இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண சொன்னால் நீங்கள் வச்சிருக்கையில் 80% நீங்கள் பார்க்குற கார்ட்டூன் கேரக்டரு, நீங்கள் போடுற டிஷர்ட்ல இருந்து சகலத்தையும் அதான் இருக்கும். ஓகேவா? சரி, கார்ட்டூன் சேனல் பார்க்குறோம், சரியா? கார்ட்டூன் சேனல் பார்க்கும்போது ஏதாவது ஒரு கார்ட்டூன் கேரக்டர் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கா? கச கச கசன்னு பேசிட்டே இருப்பாங்க. ஒரு நிமிஷம் கூட அது பேசாமல் இருக்கவே இருக்காது. கைய உங்க அம்மாலாம் கிச்சன்ல உட்கார்ந்து சமைக்கும் போது நீங்க கார்ட்டூன் சேனல் போட்டீங்கன்னா அந்த சமையல் காலி. தயவு செஞ்சு அந்த கருமத்தை நிப்பாட்டு அப்படின்வாங்க உள்ள இருந்து அம்மா. ஏன்னா அவ்வளவு சவுண்ட் இருக்கும், நீங்க என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க, அவங்க ஏதாவது கிண்டிட்டு இருப்பாங்க. உப்பு போடும்போது அங்க கத்துவான் ஒருத்தன், ஓய் அப்படின்னு, அங்க உப்பு காலி. ஓகேவா? இதுதான் நடக்கும். நம்ம அப்படியே உட்காந்து ஜாலியா, அதுக்கப்புறம் சாப்பிடும் போது ஏமா லெமன் சாதத்துல உப்பா இருக்கு, ஏன்னா அங்க ஒருத்தர் கத்திருப்பாரு, எவராவது ஒருத்தர். நான் அந்த கேரக்டர்லாம் பேர் சொல்ல விருப்பப்படல. கேரக்டர் பேர் சொன்னால் உங்கள் மைண்டு அதுக்குள்ளே போகும், உங்கள் மைண்டு அந்த கேரக்டருக்குள்ளே போகும். அப்போ எப்போதுமே நம்ம என்ன நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, வீட்டில் கார்ட்டூன் சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கூப்பிட்டா காதே கேட்காது. அப்படியே வச்ச கண்ணு வாங்காமல் அப்படி கண் தியானம் பண்ணுறவங்க கூட அப்படி இருக்க மாட்டான். நான் பார்த்துருக்கேன், தியானம் பண்ணுறவங்க கூட அப்படி இருக்க மாட்டான். அதாவது உங்கள் பேரை சொல்லி கூப்பிடு, உங்கள் பேரை சொல்லி கூப்பிட வேணாம், வேற ஒரு சொல்லுவாங்க, எருமை மாடு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, டக்குனு சொல்லுங்கம்மா, மைண்ட்லேயே ஏறாது, ஃபுல் ஃபோக்கஸ் அதில் தான் இருக்கும். ஆனால் படிக்கும்போது என்ன சொன்னீங்கம்மா, புக் எடுத்து படிக்கும்போது கூப்பிட்டு என்ன சொன்னீங்கம்மா, அதாவது கார்ட்டூன் சேனல் பார்க்கும்போது வாய்ப்பே இல்லை. ஏன்? உடல் பொருள் ஆவி ரத்தம் நாடி நரம்பு எல்லாத்துலேயும் அதுதான். உங்களோட பேகு, உங்களோட பென்சில், உங்களோட டிஷர்ட், ஏன் நீங்க சாப்பிட்ற சாப்பாடு. இங்க நீங்க பார்க்குற பல கார்ட்டூன் சேனல்ஸ் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது இல்லை. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா சைனீஸ் லாங்குவேஜ் இருக்கும், அதில் சைனீஸ் லாங்குவேஜ் இருக்கும். ஓகேவா? அதை தான் பார்ப்பீங்க. அதில் தமிழில் டப்பிங் பண்ணியிருப்பாங்க, தமிழில் டப்பிங் பண்ணியிருப்பாங்க. அதில் இருக்க ஒரு வேர்டு கூட இங்கிலீஷில் கூட இருக்காது. ஓகேவா? அப்போ அதில் வர்ற முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபுட்டு. அதில் ஃபுட்டு நம்மளோட இட்லி தோசை லெமன் சாதம் தயிர் சாதம் பிரியாணி இது எதுவுமே இருக்காது. நூடுல்ஸு ஃப்ரைட் ரைஸு ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் இந்த மாதிரி தான் வரும். நம்ம என்ன பண்ணுவோம்னா இதெல்லாம் பார்த்துட்டு அம்மாட்ட போய் அதான் வேணும்னு கேட்போம். சரி அதை பண்ணி விடும், உங்கள் அம்மாவுக்கு பைத்தியம் பிடிக்கும். இந்த இதெல்லாம் இவங்க எங்கே பார்க்குறாங்க நம்மளுக்கே தெரியாது. கடையில் போய் கேட்டால் அதுக்காண்டே அவன் என்ன பண்ணுவான், எங்கேயா இருந்து வரவழைச்சு அதை விற்பான். உங்ககிட்ட இருந்து 2 விஷயத்தை கார்ட்டூன் சேனல் தூக்குது. ஒன்று என்ன தெரியுமா? ஃபுட்டு. 2வது தூக்கம். இதில் இப்போ நான் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே சில கேள்வி கேட்பேன். இங்கே கேள்வி கேட்டதும் எனக்கு கை மட்டும் தூக்குனா போதும். ஓகேவா? கை தூக்குறால இங்கே வாங்கன்னு திருப்பி கூப்பிட்டு நான் எதுவும் சொல்ல மாட்டேன். எனக்கு ஹானஸ்டாக உண்மை மட்டும் சொல்லணும், ஹானஸ்டாக உண்மையை மட்டும்தான் பேசணும். இங்கே நம்மளுக்குள்ள இதுதான் ஒப்பந்தம். கை தூக்கு. பின்னாடி அப்பா அம்மா இருக்காங்க, நம்ம உண்மையை சொன்னால் அவங்க ஏதாவது சொல்லுவாங்க. நான் இங்கே இருக்க அப்பா அம்மாட்ட சொல்லிடுறேன், அவங்க உண்மையை சொல்கிறாங்கன்றக்காண்டி வெளில போய் திட்டக்கூடாது. இங்கே அவங்க உண்மையை சொல்ல போகிறாங்க, அவ்வளோதான். ஓகேவா?
டன். நைட்டு யாரெல்லாம் 10 மணிக்கு மேலே தூங்குறீங்க? 10 மணிக்கு மேலே, 10 o'clock மேலே. நான் ஓகே டன், கீழே போடுங்க. 10 மணிக்கு மேலே, ஆஃப்டர் 10 o'clock. சரி, ஓகே. சவுண்ட் கொஞ்ச நேரம் பேசக்கூடாது, இங்கே மட்டும் தான் கவனிக்கணும். 2வது கேள்வி, யாரு 7 மணிக்கு மேலே எந்திக்கிறீங்க? காலையில் 7 மணிக்கு மேலே எந்திக்கிறது உண்மையாக ஹானஸ்டாக கை தூக்கணும். 7 மணிக்கு மேலே, ஸ்கூல் இல்லாதப்ப நான் சொல்றது, ஸ்கூல் இருக்கப்ப வேற வழியே இல்லை. ஓகேவா? டன். சிக்கல் இங்க இருந்து தான் ஆரம்பிக்குது. கீழே போடுங்க. நான் வந்து அக்குபஞ்சர் டாக்டர், நான் அதை போய் படித்தேன், அதை போய் மெனக்கெட்டு படித்தேன். ஏன் அப்படின்னா, ஒரு குழந்தைங்க ஏன் சேட்டை பண்றாங்க, ஏன் அம்மா அப்பா சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க, ஏன் கோவம் வருது, ஏன் ஒரு இடத்த உட்கார முடியல, உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே பக்கத்தில் இருக்காது நோண்டுவாங்க, ஏதோ சொல்லிக்கிருக்காரு நம்மளை தான் சொல்றாரா, எல்லாம் நம்மளுக்கு செட் ஆகுது அப்படின்னு பக்கத்தில் இருக்காது நோண்டுறது. இந்த கிளாஸ் முடியவுமே நீங்க வெளில போய் டிஸ்கஸ் பண்ணுவீங்க கண்டிப்பா. உங்க அம்மா சொல்லுவாங்க உங்ககிட்ட வந்து, கரெக்டா உங்களை பத்தி புட்டு புட்டு வச்சாரு, கேட்டுட்டு இருந்தீங்களா அப்படின்னு உங்க அம்மா அப்பா வெளில போகும்போதே சொல்லுவாங்க. கவலையே படாதீங்க, இது நடக்கும். இப்போ இதுக்கு தான் போய் படிச்சது. 2 விஷயம் குழந்தைங்கிட்ட இருந்து தூக்கிட்டா அவங்களோட கிரியேட்டிவிட்டியை காலி பண்ணிடலாம். அவங்களால யோசிக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. 2 விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் தூக்கம். உங்களை நைட்டு 10 மணிக்குள்ள தூங்க வைக்கிறதுக்கு இங்க பின்னாடி இருக்க பேரண்ட் படுற பாடு இருக்குல்ல, சுண்ணாம்பு தான். அவங்க அப்படியே நொந்து நூடுல்ஸ் ஆகி அவங்களுக்கு வேலை இருக்கும் பாவம். ஆனா நீங்க தூக்கம்னாலே ஓடுறது, தெரிச்சிடுறது. தூக்கத்துக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இன்னொன்னு சாப்பாடு. சாப்பிட வைக்கிறதுக்குள்ள இப்ப இருக்க பேரண்ட் குட்டிக்கரன் அடிக்கிறது இருக்குல்ல, அது நல்ல சாப்பாடுலாம் இந்த ஆரோக்கியம், பழம், பழத்துல சாக்லேட் கொடுக்குறியா சாப்பிட்றேன்னா, பழமா சி. உங்க லிஸ்ட்ல பிடிக்காதது அப்படின்னு ஒரு பேப்பர் எடுத்து இப்போ எழுத சொன்னேன்னு வைங்களேன், எது எது உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு எழுத சொன்னா, எது எது உடம்புக்கு நல்லதோ அத்தனையும் எழுதுவீங்க. எது எது உடம்புக்கு நல்லதோ அத்தனையும் எழுதிடுவீங்க. இதுக்கு ரீசன் என்னன்னா, நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் கார்ட்டூன் சேனல் பாக்குறீங்க, அதுல ஃபுட்டு வந்துடும். இன்பிட்வீன்ல கரெக்டா கவனிச்சு பார்த்தா கார்ட்டூன் சேனல்ல தான் பிஸ்கட்டு சாக்லேட்ஸோட விளம்பரம் அதிகமாக வரும். ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு சாக்லேட் பேர் மட்டும் சொல்லிடுறேன், வேற வழி இல்லை, உங்களுக்கு புரியணுன்றக்காண்டி. கிண்டர் ஜாய்னு ஒரு சாக்லேட் இருக்கு. கிண்டர் ஜாய்னு ஒரு சாக்லேட் இருக்கு. அந்த சாக்லேட்டோட விலை 50 ரூபா. ஆனா 1% கூட அது ஒர்த்தே கிடையாது. ஆனா நம்ம அதை வாங்குவோம். நம்மளுக்கு தெரியும் அது ஒர்த் இல்லை அப்படின்னு தெரியும், ஆனா நம்ம வாங்குவோம். எதுக்கு? ஏன்னா அதுக்குள்ள ஒரு கேரக்டர் இருக்கு. அந்த கேரக்டரை உங்ககிட்ட இன்ட்ரோடக்ஷன் பண்ணது எதுனா கார்ட்டூன். சரியா? அந்த கார்ட்டூன் தான் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் பண்ணுச்சு. கொஞ்சம் எத்தனை வாங்கி எத்தனை பொம்மை வாங்கி வச்சாலும் நம்மளுக்கு பத்தாது. ஸ்கூல்ல போய் நான் எத்தனை வாங்கியிருக்கேன் தெரியுமா, என்கிட்ட எத்தனை இருக்கு தெரியுமா? ஆமா, நீங்க எத்தனை பொம்மை வாங்குறீங்களோ அதை பொறுத்து பரீட்சையில் உங்களுக்கு மார்க் போடுவாங்க. நீ வந்து கிண்டர் ஜாயில 20 பொம்மை வாங்கியிருக்கு, உனக்கு 40 மார்க், இந்த தடவை உன்னை பாஸ் பண்ணிடுவோம். இது எந்த வகையில நியாயம்? இத எடுத்துட்டு போய் மற்றவங்ககிட்ட காமிக்கிறது, அதை பெருமையா நினைக்கிறது. இது நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க? ஒன்ஸ் வாங்கிட்டு நீங்க கம்முன்னு இருந்தாலும் பரவாயில்ல, பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்றது, நான் ப்ளூ கலர்ல ஒரு ஸ்பைடர்மேன் வாங்கியிருக்கேன், வேற லெவல்ல இருக்கு. அவன் உடனே அந்த ப்ளூ கலர் ஸ்பைடர்மேன் வாங்குற வரையும் கிண்டர் ஜாய் வாங்குவான். அது 10வதுல வரும். 10 தடவை வாங்கினா 10வதுல வரும். நம்ம வாங்குறதோட மட்டும் இல்லாம நம்ம என்ன பண்றோம்னா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட இருக்க ஆளை போய் நோண்டி விட்டுறது. நான் வாங்கியிருக்கேன், வீட்டில் வச்சிருக்கேன் தெரியும்ல. உடனே அவனுக்கு பதன்னு எரியும். உடனே நம்மளும் போய் வாங்கணும்னு நேராக அவங்க அம்மா போய் டார்ச்சர் பண்ணிடுறது. அவன் வாங்கியிருக்கா, என்னை வந்து கிண்டல் பண்றான், எனக்கு அவமானமா இருக்கு. எது? உங்ககிட்ட கிண்டர் ஜாய் பொம்மை இல்லாதது உங்களுக்கு அவமானம். நீங்க மார்க் வாங்காது அவமானம் இல்லை, நீங்க சாப்பிடாம இருக்குது அவமானம் இல்லை, ஸ்கூலுக்கு கரெக்ட் டயத்தில் போகாம இருக்குது அவமானம் கிடையாது. ஒரு பொம்மை உங்ககிட்ட இல்லை, இது பெரிய அவமானம். யூ ஃபீல் இட். ஓகேவா? இதைத்தான் நீங்க எல்லாத்துக்கும் பரப்புறீங்க. இது சரியா? அப்புறம் எப்படி தூக்கம் வரும்? இவ்வளவும் பண்ணிவிட்டு நைட்டு நான் படுத்தது எனக்கு தூக்கம் வரட்டும், அப்புறம் எப்படி வரும்? வராது.
அடுத்த கேள்வி, ஓகேவா? யாருக்கெல்லாம் தூங்கும் போது எனக்கு கனவு வருது? கீழே போடுங்க. ரைட், ரைட்டா? செகண்ட் கொஸ்டின், ரைட். இப்ப கனவு வருதுல, கனவுல எனக்கு நெகட்டிவ்ஸ் தான் அதிகமா வருது. பேய் கனவு, என்ன யாரையோ தூக்கிட்டு போற மாதிரி, பரீட்சையில ஃபெயில் ஆகுற மாதிரி, இல்ல எங்கிட்ட இந்த மாதிரி. ஓகே, டன். கீழே போடுங்க. உங்களோட எனக்கு தெரிஞ்சு இங்க ஒட்டு மொத்தமா உட்கார்ந்துருக்காளு 6th ஸ்டாண்டர்டை தாண்டி உட்கார்ந்துருக்காள் ரொம்ப கம்மி. ஹலோ, 6th ஸ்டாண்டர்டை தாண்டி உட்கார்ந்துருக்காள் ரொம்ப கம்மி. இந்த ஏஜுக்குள்ளேயே உங்களுக்கு படுத்துட்டு இருக்கும் போது, தூங்கிட்டு இருக்கும் போது ட்ரீம்ல நெகட்டிவா கனவு வருது அப்படின்னா நீங்க என்ன பண்ணீங்க? ஏன்னா அடுத்து அதுக்கும் வரேன். கார்ட்டூன் சேனலுக்கு அடுத்து நம்ம பார்க்கறது என்னன்னா இந்த டிவியில போடுற பேய் படம். கரெக்ட், ரைட்டா? இதை பார்த்துட்டு நைட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒருவேளை நைட்டு படுத்திருக்கோம், ரெஸ்ட் ரூம் வருது, ஓகேவா? அம்மாவை அப்பாவை எழுப்பிடுறது, எந்திரி எந்திரி வா, என்ன ரெஸ்ட் ரூம். அவங்க பாவம், வேற வழியே இல்லை. எத்தனை தடவை ரெஸ்ட் ரூம் வருதோ அத்தனை தடவை அவங்களை எழுப்பிடுறது. எம்மா 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 எப்பா. ஆனா அவங்க தூங்க மாட்டாங்களா? தூங்காம அவங்க எந்திப்பாங்க. அவங்களுக்கு எரிச்சல் இருக்கும், அந்த கோபம். காலையில நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. சரி, வேற ஒண்ணும் வேணாம். காலையில நீங்க எல்லாருமே இப்ப லீவு, சரி வேற வழி இல்லை, உங்களை எழுப்ப மாட்டாங்க, தூங்கட்டும்னு விட்டுருவாங்க. விட மாட்டாங்களா? சரி, ஓகே, டன். உங்களை சீக்கிரம் எழுப்புனா எத்தனை பேருக்கு இங்க கொலவெறி வருது? கீழே போடுங்க. யார அப்படியே எழுப்புன உடனேயும் ஏன் அவ்வளோக்கும்? ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம லேட்டா தூங்குறோம். என்ன பண்றோம்? லேட்டா தூங்குறோம். சீக்கிரம் நைட்டு 10:30 11 மணி, முடிஞ்ச 12 மணி. அப்புறம் எப்படி காலையில சீக்கிரம் எந்திக்கிறப்ப நிற்கும் மைண்ட்ல? நீங்க தூங்குன சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது, இருக்காது. அதனாலதான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கும் போது இங்க போக்கஸ் இல்ல. நிறைய பேருக்கு கொட்டாய் வருங்க உட்கார்ந்து இருக்கும் போது. ஏசி ரூம்ல வந்து உட்கார்ந்ததும் என்னன்னா காலையில ஒழுங்கா சாப்பிடாம வந்திருப்போம், நேரம் கட்ட நேரத்தில் பசிக்கும். நம்ம பிளான் பண்ணி தான் பண்ணுவோம். நம்ம அம்மா வெளியில கூட்டு போறாங்கன்னா நம்மளுக்கு என்ன தோணும்? காலையில லைட்டா சாப்பிட்டு வெளில போகும்போது ஏதாவது ஒன்று கேட்போம். எத்தனை பேர், இன்க்ளூடிங் எங்க வீட்லயும் அதான் நடக்குது. நான் என் வீட்டில் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். காலையில சாப்பிட வைக்கும் போது இன்னைக்கு வெளியில கூட்டு போறாங்கன்னு தெரிஞ்சு அப்படின்னா அன்னைக்கு 3 இட்லி சாப்பிடலான்னு வச்சுக்கோங்க, 2 இட்லி இல்லை 1 இட்லி தான் சாப்பிடுவோம். ஏன்னா கரெக்டா ஒரு 11:30க்கு 12 மணிக்கு வெளில கூட்டு போகும்போது அம்மா பசிக்குது, பிள்ளைங்க பசிக்குதுன்னு சொல்லுவோம், அம்மா அப்பாவுக்கு தாங்காது, உடனே என்ன வேணும்னு கேட்பாங்க. கரெக்டா நம்ம கார்னர் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? எனக்கு இது வேணும், அந்த கடைக்கு கூட்டு போ. சாப்பிட்டுட்டு அடுத்து ஒரே நாள்ல வயிறு ஏதாவது கலக்கும், ஏதாவது ஒன்று பண்ணும், அம்மா வயிற்று வலிக்குது. இங்க உடம்பு சரியில்லாம போய் படுக்கிறீங்க தெரியுமா? அப்ப எனக்கு தெரிஞ்சு நீங்க படுத்துற பாடு இருக்குல்ல உங்க அம்மா அப்பாவை, சம்பவம் தான், செம்ம சம்பவம். ஒரு சின்ன காய்ச்சலோ ஒரு தலைவலியோ ஒரு வலியோ எதையும் டைஜஸ்ட் பண்ற இடத்துக்கு இந்த உடம்ப வச்சுக்கல. காரணம் என்ன அப்படின்னா, நீங்க பார்க்குற சேனல்ஸ்ல வர்ற ஃபுட்டு, அதில் வர்ற விளம்பரம், அதை வச்சுதான் நீங்க எல்லாமே கேட்குறீங்க. நீங்களா சொந்தமே என்னைக்காவது அம்மாட்ட போய் அப்பாட்ட போயோ எனக்கு நல்ல புக்கு வாங்கி கொடுங்க, ரொம்ப ரேர். சரி, புக்கை வாங்குறோம், அதை ஒரு வரி விடாம படிச்சு அதுல இருந்து ஏதாவது நோட்ஸ் எடுக்கிறோமா? அது ரொம்ப ரேர். ஓகேவா? உருப்படியான இடத்துக்கு கூட்டு போறதுக்கு ஏதாவது சொல்றோமா? இல்ல. ஓகேவா? இது எதுவுமே நடக்காது. நம்ம மோஸ்ட்லி டிமாண்ட் பண்றது என்ன? மோஸ்ட்லி டிமாண்ட் பண்றது டாய்ஸ். அந்த டாய்ஸ்ல சொல்லப்படுற ட்ரெஸ், இந்த சின்ன சின்ன கீ செயின், பென்சில் பாக்ஸ், ஏன்
ஒரு நோட்டு வாங்கினா கூட அந்த நோட்டில் அட்டைப்படத்தில் என்ன இருக்கணும்னு யோசிக்கிறீங்க. அதை கொண்டு போய் காட்டுறது. எத்தனை பேருக்கு உள்ளுக்குள்ள எது என்ன உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்காரு இவரு. நம்ம செல்ற எல்லாத்தையும். அதனாலதான் நம்மளால வேற ஒண்ணும் இல்லை, இங்கே இப்ப உட்கார்ந்து இருக்கப்ப எத்தனை பேரு உங்களால பக்கத்துல இருக்க ஆள்கிட்ட பேச முடியாம இருக்கு. அமைதியா உட்காருங்கன்னு சொல்றேன், கேட்க முடியுதா? நான் ஆரம்பிச்சு 20 நிமிஷம் கூட ஆகல. 20 நிமிஷத்துல எத்தனை பேருக்கு கவனம் மிஸ் ஆகுது? என் மேல போக்கஸ் பண்ணுங்க, நீங்க வேற எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்றேன், கேட்கல. யோசிச்சு பாருங்க, ஒரு மணி நேரம் ஒரு இடத்துல உங்களை கவனமா இங்க உட்கார வைக்க முடியலன்னா நீங்க வீட்டுல என்ன பாடுபடுத்துவீங்க? முடியல. ஏன்னா ரீசன் இதுதான். சரி, நான் ஒரு ஸ்கூல்ல டீச்சர். அந்த ஸ்கூல்ல ஒரு லிஸ்ட் எடுக்க சொன்னேன் பசங்க கிட்ட. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் செல்போன் பாக்குறீங்க? 1 வீக், அதாவது இந்த தேர்ஸ்டே அந்த ஸ்கூலுக்கு போயிருக்கேன், அடுத்த தேர்ஸ்டே ஸ்கூலுக்கு போவேன். இன் பிட்வீன் 7 டேஸ். நான் என்ன சொன்னேன்னா, ஒரு பேப்பர் எடுக்கணும், ஒரு பேப்பர் பேனா எடுக்கணும். செல்போனை நீங்க எடுக்கிறீங்க இல்லை டிவி பார்க்குறீங்களா, அப்போ டயத்தை குறிக்கணும். நான் ஈவினிங் ஒரு 4:30க்கு டிவி பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன், குறிச்சிடணும். டிவியை க்ளோஸ் பண்ணும்போது திருப்பி டைம் குறிக்கணும். எத்தனை மணிக்கு நான் க்ளோஸ்? ஒரு 5:30 க்ளோஸ் பண்ணியிருக்கேன். திருப்பி அடுத்து பார்க்குறீங்களா, அடுத்து செல்ஃபோன் எடுக்கும்போது திருப்பி எழுதணும். நான் ஒரு 6:30க்கு செல்ஃபோனை கையில் எடுத்தேன், திருப்பி 7:30 கீழே வச்சேன். இந்த மாதிரி 1 வீக் ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி எழுதி எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன். வந்தது அந்த ரிப்போர்ட், வாங்கி பார்த்தேன். பெர் டே ஒரு நாளைக்கு 3 hours, ஒரு நாளைக்கு 3 மணி நேரம். ஒன்று டிவி, இன்னொன்று செல்போன். என்ன ஆச்சு? நோட்டை, அந்த நோட்டை கொடுங்க, அந்த நோட்டை கொடுங்க. ஓகே, கவனிங்க. 3 மணி நேரம் ஒரு நாளைக்கு. எவ்வளவு? 3 மணி நேரம். சாட்டர்டே சண்டே 7 hours. எவ்வளோ நேரம்? 7 hours. என்ன பார்த்துருக்காங்க? டிவியும் செல்ஃபோனும். நம்ம மோஸ்ட்லி நம்மளுக்கு எப்போ கோபம் வருது? டிவி பார்க்கும்போது, ஃபோன் பார்க்கும்போது. இது ரெண்டையும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டா முடிஞ்சு. இது ரெண்டையும் பார்க்க வேணான்னு சொல்லிட்டா நம்ம அம்மா அப்பா பேச்சை கேட்கவே மாட்டோம். 100% ஷூர். ஆமாவா? அம்மா அப்பா பேச்சை கேட்கவே மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு எப்போதுமே நம்மளுக்கு முதல் விஷயம் என்ன, காலையில் எந்திரிச்சதும் முதல் கேட்குற கேள்வி இன்னைக்கு என்ன சாப்பாடு? கேட்குறோமா இல்லையா? இன்னைக்கு என்ன சாப்பாடு? நம்மளுக்கு பிடிக்காத சாப்பாடாக இருந்தா முடிஞ்சு கதை. அம்மா கெஞ்சுவாங்க, சாப்பிட்டு போ, ஒழுங்கா சாப்பிட்டு போ, ஒழுங்கா சாப்பிட்டு போ. நம்ம கோவத்தை எதில் காமிக்கிறோம்? சாப்பாட்டில். எதில் காமிக்கிறோம்? சாப்பாட்டில். ரெண்டாவது கோவத்தை எதில் காமிக்கிறோம்? தூக்கத்தில். இந்த ரெண்டும் அன்பேலன்ஸாக இருக்கிற வரையும் நீங்க சத்தியமா யார் சொல் பேச்சையும் கேட்க மாட்டீங்க. யாரு சொல் பேச்சையும் கேட்க மாட்டீங்க. 100% ஷூர். சில இங்க உட்கார்ந்து இருக்கோம், பக்கத்தில் உள்ள ஆள்கிட்ட பேசாதன்னு சொன்னா பேசாம இருக்க முடியுதா? நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். நான் யாரையும் எழுப்ப மாட்டேன், நீங்க பேசுறீங்கன்னு எழுப்ப மாட்டேன் கண்டிப்பா. ஏன்னா நம்மளால கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியல, ஆனா நம்ம மற்றவங்கள கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். ஆமாவா இல்லையா? நான் சொல் பேச்சை நீ கேட்கணும், ஆனா நம்ம சொல் பேச்சை நம்ம கேட்கிறோமா? யாரையாவது அளவிடுறதா இருந்தா நம்மளுக்கு ரொம்ப பிடிக்குது. உண்மையை சொல்லுங்க, யாரையாவது அளவிடுறதா இருந்தா நம்மளுக்கு ரொம்ப பிடிக்குது. அதுவும் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பினா முடிஞ்சு. அவங்களதான் முத போய் நோன்றது. உங்க அம்மா அங்க இருந்து கத்துவாங்க, டேய் ஏன்டா சண்டை போடுறீங்க?
டிவி ரிமோட்டு, செல்போனு, பென்சில் பாக்ஸு, அவன் வச்சிருக்க மாதிரியே பேகு, அவ வச்சிருக்க மாதிரியே ட்ரெஸ்ஸு. 1% ஆகுது நம்மளால ஃப்ளெக்சிபிளா அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியுதா? எத்தனை தடவை போறோம்? அப்படியே போனாலும் போன தடவை நான் சொன்னேன், நான் விட்டு கொடுத்தேன், இந்த தடவை அத்தனை பேர் வாயிலும் பல்லு வருது. உடனே கணக்கு வச்சிருக்கோம், நோட் எடுத்து. நான் எதை கணக்கு பண்ண சொல்றேன்? செல்போன் எவ்வளோ நேரம் பார்க்குறீங்க, டிவி எவ்வளோ நேரம் பார்க்குறீங்கன்னு கணக்கு பண்ணா அவங்களுக்கு எத்தனை தடவை எங்கள் அம்மா ஊட்டி விட்டுருக்காங்க, எனக்கு ஒரு தடவை தான் ஊட்டி விட்டுருக்காங்க. அவளை எத்தனை தடவை வெளில கூட்டு போயிருக்காங்க, என்ன ஒரு தடவை தான் கூட்டு போயிருக்காங்க. எல்லாத்துக்கும் கணக்கு பக்காவா. கணக்கு அது என்ன, இந்த கம்பெனியில் கணக்கு பார்க்குறவங்க கூட இவ்வளோ கணக்கு இருக்காது. உங்ககிட்ட கேளுங்க, உங்கள் தங்கச்சி, அண்ணன், தம்பி இந்த கேரக்டரில் இருக்கிறாள் யாராவது ஒரு ஆள் எழுப்பி உங்கள் அம்மா யாருக்கு ஃபேவரெட்டு யோசிக்காம, இல்லை அவங்களுக்கு தான் ஃபேவரெட், எனக்கு ஃபேவரெட் இல்லை, யோசிக்காமல் சொல்லுவோம். ஆமாவா இல்லையா? ரைட். இப்போ யார் யார்கிட்டலாம் பென்சிலோ பேனாவோ எதுவுமே இல்லை, பென்சில் பேனா எதுவுமே இல்லாமல் யாரெல்லாம் வந்திருக்கீங்க? ஏன்னா நான் இது சொல்லியிருந்தேன், மினிமம் ஒரு A4 சீட்டு, ஒரு பென்சில், ஒரு ரப்பர் வேணும்னு சொல்லியிருந்தேன். யார்கிட்ட இல்லை? இவங்ககிட்டலாம் இல்லை. சரி, ஓகே. இருக்கிற ஆள் எல்லாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி உட்காருங்க, இடவெளி விட்டு தள்ளி தள்ளி உட்காருங்க, இடவெளி விட்டு தள்ளி. இருக்கிற ஆள் நான் சொன்ன பிறகு பண்ணுங்க, தள்ளி உட்காருங்க. பக்கத்தில் யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல் தள்ளி தள்ளி உட்காருங்க. தள்ளி. கை நீட்டினீங்கன்னா இடிக்கக்கூடாது, ஓகேவா? தள்ளி. தள்ளு தங்கம், தள்ளு தங்கம், தள்ளுறா தள்ளுறா தள்ளுறா, தள்ளு தள்ளு தள்ளு. ஓகே, தள்ளி உட்காரு. பின்னாடி போங்கடா, பின்னாடி போய் உட்காரு. தள்ளு 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 தள்ளி உட்காரு. யாரெல்லாம் பென்சில், பேனா, நோட்டு, பேப்பர் வச்சிருக்காள் மட்டும் இப்போ என்ன பண்றீங்கன்னா, நான் எதுவும் இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு இப்போ இல்லாத ஆளுக்கு யாராவது ஒரு ஆள் பேப்பர் கொடுங்க. யாராவது 2 பென்சில் இருந்துச்சு, இல்லை நோட் இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு பேப்பர் மட்டும் கிழிச்சு, இல்லாத இருக்கா மேம் கொடுத்துருங்க. யாருக்கு இல்லையோ பேப்பர் வாங்கிக்கோங்க, யாருக்கு இல்லையோ கை தூக்குங்க, பேப்பர் கொடுப்பாங்க. நோட்டு வச்சிருக்கால் நோட்டு வச்சுக்கோங்க, பேப்பர் தான் வேணும்னு அவசியம் இல்லை. நோட்டு வச்சிருக்கால் நோட்டு வச்சுக்கோங்க, இல்லாத ஆளுக்கு இப்போ கொடுப்பாங்க. ரைட், கவனிங்க. இப்போ என்ன அப்படின்னா, உங்களுக்கு இப்போ அடுத்த ஆள் என்ன பண்ணுறாங்க, யாரும் யார் கூடயும் பேசக்கூடாது, யார் கூடயும் பேசக்கூடாது, சரியா? இப்போ கையில் இருக்க பேப்பர், பேனா வச்சு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வரையணும். இருங்க, நான் சொன்ன பிறகுதான். நான் டைம் வாட்சில் நோட் பண்ணுவேன், செல்ஃபோனில் நோட் பண்ணுவேன். 10 மினிட்ஸ் சவுண்டே கேட்கக்கூடாது. நீங்கள் என்ன வரைகிறீங்களோ அதில் மட்டும்தான் கவனம் இருக்கணும். என்ன வரைகிறீங்களோ அதில் மட்டும்தான் கவனம் இருக்கணும். யாரும் யார்ட்டையும் பேசக்கூடாது, யார் வரைகிறது யாரும் காப்பி அடிக்கக்கூடாது. நான் கவனிச்சுட்டே இருப்பேன். யாராவது பக்கத்தில் இருக்க ஆள்கிட்ட பேசினா எந்திரிச்சு முன்னாடி வந்து உட்காந்துருங்கன்னு சொல்லிடுவேன். ஒன்றுமே பண்ண மாட்டேன், முன்னாடி வந்து உட்காந்து வரேங்கன்னு சொல்லிடுவேன். சரியா? ரைட். டைம் கரெக்டாக 10 மினிட்ஸ். நான் டைம் லாப்ஸ் ஆன் பண்ணிடுவேன். யாரும் யாரோடும் பேசக்கூடாது, என்ன வேணும்னாலும் வரையலாம். உங்கள் பென்சில் எது இருக்கோ அதை வச்சு வரைங்க. உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கா? வேற யார்கிட்ட பென்சில் ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்தால் கொடுங்க. ஒன்று சக்தி கொண்டு இருக்கா? யார்டா பென்சில் ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்கா? ஓகேவா? அவங்க அங்கே கையில் இருக்கு. இப்போ என்னோட கேள்விக்கு பதில் மட்டும் கை தூக்குனா போதும். யாரெல்லாம் நீங்கள் வரைஞ்சதில் பேர்ட்ஸ் வரைஞ்சிருக்கீங்க, பறவைகள்? யாராவது ஒருத்தர் 2 3 பேர்டு. ஓகே, டன். கீழே போடுங்க. யாரெல்லாம் அனிமல்ஸ் வரைஞ்சிருக்கீங்க, ஏதாவது ஒரு அனிமல்? ஓகே, 1 2 டன். யாரு உங்க வீட்டில் இருக்க அம்மா அப்பா இல்லை கிச்சன் வீடு அந்த மாதிரி யாராவது வரைஞ்சிருக்கீங்க? 1 2 3 4. ஓகே, டன். கீழே போட்டுருங்க. யாரெல்லாம்
கேரக்டர், அதாவது கண்ணு காது நீங்க வச்சீங்கனாலே அது கேரக்டர் தான். கண்ணு காது மூக்கு வச்சு எத்தனை பேர் வரைஞ்சிருக்கீங்க? அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஆனா அதுக்கு கண்ணு காது மூக்கு இருக்கு, எத்தனை பேர்? அதுதான் டாமினன்ட். ஓகே, கீழே போடுங்க. இதுல வானம், கிளவுடு, சன், மூன், வெரி லெஸ். ஓகே, டன். இதுல யாரெல்லாம் ட்ரீ இருக்கு? நீங்க வரைஞ்சதுல மரம் இருக்கு. ஓகே, கீழே போடுங்க. ரைட். நான் சொன்ன டயத்துக்கு முன்னாடியே நான் வந்து கரெக்டா 9.30 செகண்ட்ஸ் 9.5 நிமிஷத்துக்குள்ள நிப்பாட்டிட்டேன் அதை. நான் அதாவது நீங்க சொல்லி 4 நிமிஷத்துக்குள்ள இல்ல, நீங்க சொல்லி பாதி நேரத்தில் நான் வரைஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றவங்களாம் கை தூக்குங்க. ரைட். அகைன் நான் ஒரே ஒரு விஷயம் தான் வரைஞ்சேன். ஒன்லி இப்போ மூன் சன்னுனா சன் மட்டும்தான் வரைஞ்சேன். அதை தாண்டி எதுவும் வர ஒரே ஒரு கேரக்டர் தான் இருக்கணும் உங்க பேப்பர்ல. ஒரே ஒரு சிங்கிள் கேரக்டர் தான் இருக்கணும். எத்தனை பேர்? ஒரே ஒரு கேரக்டர். அதில் எக்ஸ்ட்ரா கேரக்டர் இருக்கக்கூடாது. ஒரு செல்ஃபோன்னா செல்ஃபோன் மட்டும்தான் இருக்கணும். ஒரு ஃபேஸ்னா ஃபேஸ் மட்டும்தான் இருக்கணும். ஒரு மலைனா மலை மட்டும்தான் இருக்கணும். ஒரு மரம்னா மரம் மட்டும்தான் இருக்கணும். ரைட். ஓகே, அந்த ஒன்னே ஒன்று வரைஞ்சிருக்கீங்களே, அதில் எந்த கேரக்டரும் இருக்கக்கூடாது. கண்ணு காது மூக்கு இருக்க மாதிரி எந்த கேரக்டரும் இருக்கக்கூடாது. ஒரு ஆப்ஜெக்டா மட்டும் இருக்குன்றவங்க எத்தனை பேர்? அதில் கண்ணோ காதோ மூக்கோ இருக்கக்கூடாது. என்ன வரைஞ்சிங்க? சர்டன். காமிங்க. ஓகே, டன். நீங்க கார். ரெண்டே 2 பேர் தான் இந்த ஒட்டும். என்னடா வரைஞ்ச? ரைட். ஒன்னே ஒன்று தான் வரைஞ்சீங்க. ரைட். நீங்க என்ன வரைஞ்சீங்க? ஒன்னே ஒன்று தான் இருக்கணும், இல்லை வேற எதுவும் இருக்கக்கூடாது. கேரக்டர் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன் நான். கேரக்டர் அல்லாம அப்ப இந்த ஒட்டு மொத்தமான கிரவுட்ல 3 பேர் மட்டும்தான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து அதுல மட்டும் முழு கவனத்தோட அதை மட்டும் செஞ்சிருக்காங்க. எத்தனை பேர் மல்டிபிள் கேரக்டர்ஸ் பண்ணிருக்கீங்க? மல்டிபிள் கேரக்டர்ஸ் வேற வேற நிறைய வரைஞ்சிருக்கேன். ஒரு செல்போன் இருக்கு, ஒரு பேட் இருக்கு, ஒரு அது இருக்கு, இது இருக்குன்னு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. ஓகே, அதுல எத்தனை பேர் வரைஞ்சதுல கண்ணு வாய் மூக்கெல்லாம் வச்சு ஒரு கேரக்டர் வரைஞ்சிருக்கீங்க? டன். கீழே போடுங்க. 2 விஷயம். பாயிண்ட் நம்பர் 1, உங்களுக்கு கொடுத்த 9.5 நிமிஷம் 9 நிமிஷம் வச்சுக்கோங்க. 9 மினிட்ஸ்ல ஒரு கவனத்தோட ஒரு 10 நிமிஷம் கூட கிடையாது, 9 நிமிஷம் ஒரு ஓவியம் வரைய சொன்னா, ஒரு ஆர்ட் வரைய சொன்னா 9 மினிட்ஸ் நம்ம ஃபோக்கஸா அதை டெப்தா நல்லா வரையணும் அப்படின்னு நம்மளால வரைய முடியல. ஒன்று வேகமா ஒன்று வரைஞ்சு அடுத்தது பேர். நான் நிறைய பார்த்தேன், ஒரு பேப்பர்ல இருந்து இன்னொரு பேப்பருக்கு பறந்துட்டு இருந்தாங்க, இல்லை அதே இதில் நிறைய வரைஞ்சிட்டு இருந்தாங்க. நம்ம ஒரே ஒரு ஒர்க்கை எடுத்து ஃபுல் டெப்தா அதை நல்லா பண்ணணுன்ற மென்டாலிட்டியை இந்த ஏஜ்லேயே இழந்துட்டோம். இப்போ நாங்கள் நின்று பேசுகிறேன், எனக்கு கொடுக்கப்பட்ட டைம் 11 to 1 o'clock. நம்ம லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். 11:15 தான் ஸ்டார்ட் பண்ணோம், 1 மணி வரையும். அதாவது 1 hour 45 minutes நான் ஃபுல் ஃபோக்கஸாக இங்கே தான் பேசணும். இடையில செல்ஃபோன் எடுத்து பேசுறது, இல்லை வேற யாராவது எடுத்து பேசுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. எவ்வளோ நேரம்? 1 hour 45 minutes. பட் நம்மளால் அப்படி ஒரு ஃபோக்கஸோட பண்ண முடியுமா? முடியும். இதில் எத்தனை பேர் தியேட்டருக்கு போறீங்க? 2.5 மணி நேரம் காசு கொடுத்து உள்ள உட்காந்து ஃபுல் கவனத்தோட எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் படம் பார்க்குறோமா இல்லையா? பார்த்துட்டு வந்து அடுத்த நாள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் நேற்று படம் பார்த்து வேற லெவல் அப்படின்னு சொல்லி அதை பற்றி கமெண்ட் அடிக்கிறோம். 2.5 மணி நேரம் நம்மளால தேட்டரில் கண்ணே இமைக்காம ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணால் கோவம் வருது. அதே தான் கார்ட்டூன் சேனலும். உங்களை 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பார்க்க சொன்னாலும் உங்களுக்கு சாப்பாடே தேவையில்லை. ஏன்? பசிக்கிறப்ப பசிச்சுது அப்படின்னு அம்மாட்ட சொன்னா சேனல் ஆஃப் பண்ணிடுவாங்க. எனக்கு சோறு முக்கியமா சேனல் முக்கியமா? சேனல் தான் முக்கியம், சோறு இல்லை. அங்கதான் நிக்குது சிக்கல். ஒழுங்கா நீங்க நேரத்துக்கு சாப்பிடலன்னா அம்மா ஏதாவது சொன்னா
உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கோவம் தான் வரும். ஏன்னா உள்ள பசி இருக்கு. யூ cannot ஐடென்டிஃபை. தண்ணியை குடிச்சிடுறது, இல்லை பிஸ்கட் எடுத்து சாப்பிட்றது, இல்லை ஸ்நாக்ஸ் அம்மாவுக்கு தெரியாமல் லவட்டிடுறது, சாப்பிட்டுட்டு நான் பசிக்கலான்னு போய் சொல்றது. உண்மை என்னன்னா அங்கே போய் அம்மாக்கே தெரியாமல் பிஸ்கட் வாங்கி தின்றுறது, இல்லை எதாவது எடுத்து சாப்பிட்ருவோம். சாப்பிட்டு பசிக்கலை, கோவம் வரும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, தூங்குறது இல்லை. சின்ன குழந்தை பாப்பா, வீட்டில் பாப்பா பிறந்திருக்கும்ல, எத்தனை பேர் வீட்டில் பாப்பா பார்த்துருப்பீங்க? அந்த பாப்பா பிறந்ததும் 2 விஷயத்துக்காண்டி தான் அழுகும். ஒன்று பசிக்குதுன்னா அழுகும், இன்னொன்று தூக்கம் வந்தால் அழுகும். வேணா அவங்க அம்மாட்ட கேளுங்க, நீங்களும் அப்படி தான் இருந்திருப்பீங்க. எல்லாரும் பாப்பாவை பிறக்கும்போது 2 விஷயத்துக்கு தான் அழுவோம். நம்ம பாப்பாவாக இருக்கும்போது, சின்ன குழந்தையா இருக்கும்போது, ஒன்று பசிக்குது, இல்லைன்னா தூக்கம் வருது. ஏன்னா வாயை திறந்து சொல்ல வராது பாப்பாக்கு. அப்போ 2 விஷயத்துக்கு இப்பயும் நம்ம பாப்பாவாக தான் இருக்கோம். ஆமாம், இல்லை அதில் என்ன டவுட்? நம்ம ஏன் அழுகிறோம்? நம்மளுக்கு ஏன் கோவம் வருது? ஏன் பசிக்கிறது தெரில? ஏன்னா பசிக்குதுன்னு சொல்லிட்டோம்னா கதை முடிஞ்சு. என்னன்னா அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை தான் சாப்பிடணும். நம்மளுக்கு என்ன தேவை? நம்ம என்ன சொல்கிறோமோ அதை தான் அம்மா சமைச்சு கொடுக்கணும். பசிக்குதுன்னு சொன்ன அம்மா நூடுல்ஸ் இருக்கா, அம்மா ஃப்ரைட் ரைஸ் இருக்கா, இட்லி தோசை போர் அடிக்குது. இந்த சாப்பாட்டில் போர் அடிக்குதுன்ற வேர்டை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. சாப்பாட்டில் போர் அடிக்குது. எலான் மஸ்க். நீங்கள் எலான் மஸ்க் ஆகுங்க, அப்புறம் சொல்லுங்க ஐ அக்செப்டட். ஓகேவா? எலான் மஸ்கே நம்ம ஆகலை, ஆனால் எலான் மஸ்க் சொல்கிறத நம்ம கேட்குறோம். அவர் எவ்வளோ கண்டுபிடிப்பை கொடுக்குறாரு. நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? கார்ட்டூன் சேனல்லேருந்து கிண்டர்ஜாயும் நூடுல்ஸையும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அவர் கண்டுபிடிச்சு வச்சுருக்கோமா? இல்லை. ட்ரெஸ் கோட்ல இருந்து எல்லா விஷயத்துலையும் நம்ம கிட்ட ஃபோக்கஸ் இல்லை. இப்போ இந்த வரைகிறப்ப நான் கவனித்தேன், 9 நிமிஷம் நம்மளால ஒரு விஷயத்தை முழுசா, முன்னாடி எங்க சின்ன பசங்க வரைய சொன்னா ஃபர்ஸ்ட் மலை, அருவி, மரம், நிலா, சூரியன், வீட்டை சுற்றி இருக்க என்விரான்மெண்ட்டு, இப்படி தான் வரைவாங்க. வானம், மேகம், மலை, இப்படி வரைவாங்க. இப்போ அது எல்லாமே போயிடுச்சு. இப்போ எத்தனை பேர் பேப்பர் வாங்கினா தெரியும் எனக்கு. நான் பார்த்துட்டு இருக்கேன், அந்த பேப்பரில் எல்லாத்துலேயுமே அவ்வளோ கார்ட்டூன் கேரக்டர்ஸ் இருக்கு. எல்லா பேப்பர்லேயுமே மேக்சிமம் கார்ட்டூன் கேரக்டரு, அந்த ஹேர் ஸ்டைலு. ஒரு சைடு மேக்சிமம் கோவம் வரும் சொன்னா. 2 விஷயத்துக்கு தான் நம்ம அடிக்ட். ஒன்று கார்ட்டூன், இன்னொன்று கேம். ஃபர்ஸ்ட் இருந்தே செம்ம சாத்திட்டு இருக்காரு. கரெக்டு. ஏன்னா திரும்ப 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 வேற ஒண்ணுமே வேண்டாம். இந்த ஸ்கிரீன் இருக்குல்ல, இந்த ஸ்கிரீன்ல இருந்து நீங்க உட்கார்ந்துருக்க இடம் கிட்டத்தட்ட 10 ஃபீட்ல இருந்து 15 ஃபீட், எவ்வளோ? 15 அடி. இதுல ஒரு படம் நான் ப்ளே பண்றேன். இது உங்களை பாதிக்குமா? கண்டிப்பா இல்லை. ஓகேவா? செல்போன் எவ்வளவு ஃபீட்லாம் கிடையாது, இன்ச்சஸ். எவ்வளவு நேரம்? ஓகே, நம்மள இவ்வளோ தூரம் டெக்னாலஜியை நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்காங்களே, ஆனால் டெக்னாலஜியை விட எது முக்கியம் அப்படின்னு டெக்னாலஜியை நம்மகிட்ட கொண்டு கொடுக்குறான்ல, அவன் ஒரு ஆட் பண்ணியிருக்கான். பார்க்கலாமா? டெக்னாலஜி முக்கியமா இல்லை வேற எது முக்கியம்? இல்லை, அதை தாண்டி ஒன்று இருக்கு. வெயிட். ஒரு குழந்தைக்கு பிறக்கும் போது டெக்னாலஜி முக்கியமா எது? உங்க டெக்னாலஜி வச்சு அந்த குழந்தைய சரி பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஓகேவா? கவனம், சைலன்ஸ். சார் விஎல்சியில் போடுங்க சார். விஎல்சி செகண்ட் ஒன். சவுண்ட் ஃபர்ஸ்ட் சார், ஃபர்ஸ்ட் பிகினிங்.แม่ลูกศิษย์มาแล้วร้องใหญ่เลยอะแม่ สงสัยหิวนม นมโอ้ยยังไงอะแม่ เปิดการ์ตูน โอเค
ตูนนะลูกการ์ตูนลูกการ์ตูนการ์ตูนนะแม่ลูกไม่ได้ติดการ์ตูนลูกติดแม่โอเคไหม งั้นเอางี้ อ้าวลูกคุยกับแม่หน่อยนะคุยกับแม่ จ๊ะเอ๋แม่อยู่นี่ไงลูก เห็นแม่ไหมคะ จำกันไม่ได้จะเอ๊ะมัมกินจังเลยปังเป่งปังเป่งปังเป่งปังเป่งปังเป่งปังเป่งนี่โอ้ไม่ร้องนะลูก தெரியுதா? என்னன்னா இது வெரி ஃபேமஸான ஒரு செல்ஃபோன் சிம் கார்டு விற்கிற ஒரு பிராண்டோட ஆடு. அது இப்போ இல்லை, ஃபாரின்லேருந்து இங்கே வந்துச்சு, இந்தியாவுக்கு வந்துச்சு, திருப்பி போயிடுச்சு. யூனினார் அப்படின்னு இப்போ ஜியோ ஏர்டெல் இருக்குல்ல, அந்த மாதிரி செல்ஃபோன் சிம் விற்கிற ஒரு பிராண்டுக்காண்டி கொரியாவில் பண்ண ஒரு ஆட். ஆட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, நீங்கள் பார்க்குறீங்களா ஆடு, இவ்வளோ பேசுகிறேன்ல உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு யோசிக்கலாம். நீங்கள் டிவியில் பார்க்குற அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குல்ல, அதில் 3.5 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். அட்வர்டைஸ்மெண்ட் ஃபீல்டில் 3.5 years. அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஹிமாலயா, ப்ரெஸ்டீஜ், ப்ளஸ் ஆன்லைனில் மீட் விற்கிற லீசியஸ், இந்த 4 பிராண்டு 5 பிராண்டு கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். உங்கள் மைண்டுக்குள்ள எப்படி ஒரு சாக்லேட்டை கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும். கரை நல்லதா? சர்ஃப் எக்ஸலில் ஒரு வேர்டு வரும், கரை நல்லது. கரை நல்லதா? சர்ஃப் எக்ஸலுக்கு நல்லது. உங்கள் அப்பா அம்மாவுக்கு செகண்ட் ஒன், கேட்பரி சாக்லேட்டில் ஒரு வேர்டு வரும், சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள், மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏன்? கேட்பரி சாக்லேட் இருந்தால் தான் மகிழ்ச்சியை பகிர்ந்துக்க முடியுமா? இல்லை. ஹமாம் அம்மா தான் நல்ல அம்மாவா? 3வது ஆடு, ஹமாம் அம்மா நல்ல அம்மா, நம்ம அம்மா. ஏன் இதெல்லாம் யோசிக்க மாட்டோம்? இதெல்லாம் நான் ஆட்ல இருக்கும்போது நாங்கள் கிரியேட் பண்ண வேர்ட்ஸ். உங்கள் டூத் பேஸ்டில் உப்பு இருக்கா? வீட்டில் இருக்கு, பேஸ்டில் இல்லை, தேவையும் இல்லை. புரியுதா? அப்ப கரை நல்லது, மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள், அம்மா தான் நல்ல அம்மா, கிண்டர் தாய் தான் உலகத்திலே பிறந்த சாக்லேட்டு, உங்க அம்மா பண்ற கேசரிலாம் ஒண்ணுமே கிடையாது. இப்படிதான் இருக்கு. இந்த கிளாஸ் முடிஞ்சு போன பிறகாது தயவு செஞ்சு இதெல்லாம் அவாய்ட் பண்ணீங்கன்னா உங்களால ஃபர்ஸ்ட் நல்லா தூங்க முடியும், 2வது நல்லா சாப்பிட முடியும். இந்த 2ம் பண்ணிட்டீங்கனாலே கண்டிப்பா நீங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணாத லெவலுக்கு நீங்க டிசிப்ளினா இருப்பீங்க. நான் காலையில எவ்ரி டே நான் எந்திக்கிற டைம் 5:30 to 6, 1 hour எக்ஸசைஸ், வேற வழியே இல்லை. பிராக்டிஸ் மேக் மேன் பர்ஃபெக்ட். இந்த வேர்டை எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? பிராக்டிஸ் மேக் மேன் பர்ஃபெக்ட். சூப்பர். இத்தனை பேருக்கு தெரியுது. நம்ம ஆனால் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறோம்? செல்ஃபோன் பார்க்குறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோம், கார்ட்டூன் சேனல் பார்க்குறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோம், ஃப்ரெண்டோட சண்டை போடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோம்.
அம்மாவோட முரண்படுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அப்பா சொல்றது கேட்கவே கூடாதுன்னு ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஆமாவா இல்லையா? உண்மை. சரி, இதுக்கு அதிர்ச்சிகரமா எனக்கு பதில் வருமான்னு தெரியல. உண்மையை சொன்னா ஆனஸ்டா கை தூக்கணும். எத்தனை பேர் கை தூக்குறீங்கன்னு பார்க்கணும். ஓகேவா? ஏன்னா இது கொஞ்சம் சென்சிட்டிவான ஆனா முக்கியமான கேள்வி. என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு ஏண்டா பிறந்தோம், என்னை போட்டு இப்படி டார்ச்சர் பண்றாங்களே அப்படின்னு தோணி இருக்குன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. ஆனஸ்டா கீழே போடுங்க. ரைட். இல்ல, இங்க நிறைய பேருக்கு இந்த கேள்வியை வந்து பசங்கிட்ட கேட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா இது கேட்கணும். நான் இது பேரண்ட்டுக்கும் சேர்த்து சொல்றேன். கேட்கணும். கேட்கிறப்ப அவங்க கை தூக்குறாங்கன்னா ஏன் கேட்கணும்? அப்ப உங்க ஏஜ் என்ன? இங்க வயசான என் அப்பா வயசுல ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு ஏஜ், அந்த ஏஜ்ல உடல் தளரும் போது தோணலாம். அவங்களால அவங்க உடம்பு சொல் பேச்சு கேட்காதப்ப ஏண்டான்னு தோணலாம். நீங்க இப்பதான் வளர்றீங்க, இப்பதான் படிக்கிறீங்க, இன்னும் வளரவே இல்லை. இப்பயே ஏண்டா பிறந்தோம் அப்படின்ற லெவலுக்கு உங்களுக்கு இவ்வளவு ஸ்ட்ரெஸ் எங்க இருந்து வந்தது? எது கொடுத்தது? போன். தெரியுது, நீங்களே சொல்றீங்க. ஆனா அதை அவாய்ட் பண்ண முடியல. அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் வரைங்க, எழுதுங்க, படிங்க, இல்ல வேற ஏதாவது ஆக்டிவிட்டியில ஏதாவது ஈடுபடுங்கன்னு சொல்றது. நீங்க அதிக நேரம் செல்போனோ சொல்லுங்க. 24 hours உங்களை பண்ண சொல்லு. இப்ப ஸ்கூல் போனீங்க, 24 hours பிரிப்போம். ஸ்கூல் விளையாடு, நீங்க பிசிக்கலா விளையாடுறீங்க, நோ இஷ்யூஸ். நல்ல கேள்வி. 24 hours நான் இதே பண்ணா போர் அடிக்கும்ல. கரெக்டா நீங்க 10 மணிக்கு படுத்தீங்கன்னா 6 மணிக்கு தான் எந்திப்பீங்க. 10 to 6 எவ்வளவு நேரம்? 11, 12, 8 மணி நேரம் தூக்கத்துக்கு போயிடுச்சா? மீதி 16 hours. ஸ்கூல் எவ்வளவு நேரம்? காலையில ஒரு 9 o'clock ஸ்கூலுக்கு போறீங்க, 3 o'clock முடியுது. 10, 11, 12, 1, 2, 3. ஏற்கனவே 8 hours plus school 6 hours. 8 plus 6, 14. மீதி 10 hours தான் கையில் இருக்கு. 10 hoursல நீங்க சாப்பிடணும், குளிக்கணும், 3 வேளை சாப்பிடணும். 3 வேளை சாப்பிட்றதுக்கு ஒவ்வொரு டைமும் சாப்பிட்றதுக்கு half an hour வைங்க, குளிக்கிறதுக்கு ஒரு half an hour வைங்க. 2 hours ஆச்சா? ஆமா, சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் எடுக்கணும். நம்ம 10 நிமிஷத்துல சாப்பிட்றோம். அடிச்சு நவுத்துறது, டக 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 டகன். எது பண்ணாலும் நம்ம சவைக்க கூட மாட்டோம். சவைச்சா வாய் வலிச்சிரும். சாப்பிட்டா தொண்டை வலிய நேரா உள்ள போயிடணும். ஓகேவா? எத்தனை ஹவர் சொன்னாங்க? 16, 6 plus 8 plus 2, 16 hour. மீதி எத்தனை ஹவர் இருக்கு? 8 மணி நேரம் இருக்கு. இல்ல படிக்கணும், ஹோம்ஒர்க் பண்ணணும். எவ்வளவு நேரம் பண்ணுவீங்க? 2 மணி நேரம். அப்ப எவ்வளவு போட்டோம்? 8 plus 2 plus 2 plus 6 எவ்வளவு நேரம் ஆச்சு? 18 hours ஆச்சு. மீதி 6 hours தான் இருக்கு. 6 hoursல உங்க அப்பா அம்மாவோட பேசுற கொஞ்சமா டைம் ஒதுக்கணுமா? நீங்க விளையாடுறதுக்கு டைம் ஒதுக்கணுமா? நீங்க வரைகிறதுக்கு டைம் ஒதுக்கணுமா? இங்க எங்க டிவி பார்ப்பீங்க? போய் பாருங்க, டைமே இருக்காது. ஓகேவா? 24 hoursல நம்ம உண்மையிலே டயத்தை குறிச்சு வச்சோம் அப்படின்னா நமக்கு நேரம் பத்தாது. நான் எதுக்கு சின்ன வயசுல கண்ணாடி போட்டேன் தெரியுமா? எங்க அம்மா சொல் பேச்ச கேட்காம டிவியை பக்கத்துல இருந்து பார்த்ததுனால. ஐ எம் a cameraman. நான் இப்ப கேமரா நீங்க பார்த்துருக்கீங்களா எல்லாரும்? அதுல இந்த வியூ ஃபைண்டர்ல அப்படி வச்சு பார்ப்பாங்க. என்னால பார்க்க முடியாது. ஏன்னா கண்ணாடி இருக்கிறதுனால உள்ள கண்ணை கொண்டு போக முடியாது. கண்ணாடி எனக்கு பெரிய இடைஞ்சல். as a cameraman என்னால இது பயங்கர டிஸ்டர்பன்ஸ் பிகாஸ் ஆஃப் டிவியை பக்கத்துல இருந்து பார்த்தது. டிவிக்கு எனக்கும் ஒரு 5 feet இடைவெளி இருந்தது. இப்போ நீங்க செல்போனை எவ்வளவு நேரம் பக்கத்துல வச்சு பாக்குறீங்க? கண் என்ன ஆகுறது? உங்க பிரெயின் என்ன ஆகும்? உங்களுக்கு எப்படி தூக்கம் வரும்? வராது. என்னது? ரைட்டா? சூப்பர். ஷார்ட்ஸ். எத்தனை பேரு ரீல்ஸ் ஷார்ட்ஸ் பார்க்குற பழக்கம் இருக்கு? தைரியமா கை தூக்குங்க. இங்க பின்னாடி இருக்கிறாள்லாம் பார்க்குறான். எத்தனை பேர்? ரைட். சரி,
எல்லார் கையிலையும் பேப்பர் பேனா இருக்கா? இருக்குல்ல. ஒரு சின்ன கால்குலேஷன். ஒரு ஷார்ட்ஸோ ரீல்ஸோ, பேனா பேப்பர் எடுத்துக்கங்க. ஷார்ட்ஸோ ரீல்ஸோ, ஒரு ஷார்ட்ஸோட டியூரேஷன் எவ்வளோ? ரீல்ஸ் 30 செகண்ட்ஸ். கரெக்ட், 30 செகண்ட்ஸ். ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை 30 செகண்ட் இருக்கு? 2. எழுதுங்க. 1 மினிட் 30 செகண்ட்ஸ். அதாவது 1 மினிட்டுக்கு எத்தனை 30 செகண்ட்ஸ் இருக்கு? 2. எழுதுங்க 2. அப்ப 10 மினிட்ஸ்க்கு எத்தனை 30 செகண்ட்? கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. 20. 10 மினிட்ஸ்க்கு எவ்வளவு? 20. அது அப்படியே ஓரமா வச்சிரும். ஒரு ஷார்ட்ஸை நம்ம 30 செகண்ட்ஸும் ப்ளே பண்ணி பார்க்குறோமா? கிடையாது. 20 செகண்ட்ஸ்ல அடுத்ததுக்கு போயிடுவோம். அப்போ ஒரு மினிட்ஸ்ல எத்தனை 20 செகண்ட் இருக்கு? 3. 10 மினிட்ஸ்ல எத்தனை? 30. அப்போ 10 நிமிஷத்துல நம்மளோட ஃபோக்கஸ் எத்தனை தடவை மாறுது? எத்தனை? 30 டைம்ஸ். 10 மினிட்ஸ்ல எத்தனை தடவை மாறுது? அப்போ 30 டைம்ஸ் 10 மினிட்ஸ்ல நம்ம ஃபோக்கஸ் மாறுச்சுன்னா இந்த மாதிரி கிளாஸ்ல வந்து 1 மணி நேரம் நம்ம ஃபோக்கஸோட உட்காந்துருப்போமா? அப்புறம் எப்படி ஒரு பீரியடோட டியூரேஷன் எவ்வளோ ஸ்கூல்ல? 45 மினிட்ஸ். 10 மினிட்ஸ் நம்ம 30 தடவை ஃபோக்கஸை மாத்திர நம்ம கிட்ட ஒரு மேத்ஸ் சப்ஜெக்ட் எடுக்கிற டீச்சர் எப்படி 45 மினிட்ஸ் ஃபோக்கஸா உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க? அவங்க பார்க்குறாங்க பார்க்கல, நீங்க 45 மினிட்ஸ் ஃபோக்கஸ்டா உங்களால ஒரு சப்ஜெக்டை ஒரு பீரியட்ல கவனிக்க முடியுமா முடியாதா? ஏன்னா நான் என்ன சொன்னேன்? பிராக்டிஸ் மேக் மேன் பர்ஃபெக்ட். நம்ம எதை பிராக்டிஸ் பண்றோம்? ரீல்ஸை, ஷார்ட்ஸை, டிவியை. சரி, பேட்மிண்டன் கோச்சிங் ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் சொல்லுங்க? ஸ்கூல் படிக்கும்போது நீங்க போறீங்களா? ஸ்கூல் படிக்கும்போது நீங்க பேட்மிண்டன் கோச்சிங் போவே இல்லை, கரெக்டா? சரி, ஓகே. இப்போ லீவ்ல மட்டும் தானே போறீங்க. இப்போ ஸ்கூல் படிக்கும்போது பேட்மிண்டன் கோச் போறீங்களா போலையா? போல. இந்த இப்போதான் 24 மணி நேரம் இருக்குன்னாங்க. இப்போ டைம் இல்லைன்றீங்க. டைமு இல்லை. ஏன்னா ஸ்கூல்ல கொடுத்துட்டு வர கிளாஸ் ஒர்க்கு, ஹோம் ஒர்க்கு, படிக்க வேண்டியதை நம்ம படித்தாலே டைம் இருக்காது. டிவியும் பார்க்க முடியாது. பார்க்குறீங்களே எவ்வளோ நேரத்தில்? 1 மணி நேரம் டிவி பார்ப்பீங்க. அப்புறம் எதுக்கு? சரி, ஹோம் ஒர்க்கை எதுக்கு அரை மணி நேரத்தில் முடிக்கிறீங்க? எதுக்கு அரை மணி நேரத்தில் முடிக்கிறீங்க ஹோம் ஒர்க்? என்ன விளையாடுவீங்க? அது ஓகே. அதை தாண்டி டெய்லி நீங்கள் ஃபுட்பால் விளையாடுறீங்களா? அதான் டெய்லியா? நான் கேட்குறது என்னன்னா, நீங்கள் போய் ஹோம் ஒர்க் அரை மணி நேரத்தில் முடிச்சிட்டீங்க. முடிச்ச பிறகு டிவி செல்ஃபோன் பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா? ஃபுட்பால் விளையாடுறீங்க, ஐ அக்செப்டட். டிவி செல்ஃபோன் பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா? யார் உங்களோட பேரண்ட்? யார் வரலையா? காமன் நேரம் பார்ப்போம். எத்தனை பேர் உண்மையிலே ஸ்கூல் போகும்போது வெறும் 15 மினிட்ஸ் தான் நான் டிவி பார்க்குறேன்னு சொல்றாள்? வெறும் 15 மினிட்ஸ் தான். ஓகே, ஸ்கூல் சரி, டிவி பார்க்கல, செல்போன். ஸ்கூல் போகும்போது நான் செல்போனே பார்க்க மாட்டேன். வீக்லி ஒன்ஸ் கூட நான் பார்க்க மாட்டேன். உண்மையா? நான் ஒன்னே ஒன்று, ஒரு ஃபுட்டு நீங்கள் எடுத்துக்கிறீங்க, கண்டிப்பாக அந்த ஃபுட்டை எடுத்துக்கிட்டா உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரும், இல்லை ஏதாவது பிரச்சனை வரும். சரியா? அப்போ வாரத்தில் ஒரு நாள் அதை எடுத்துக்கலாமா? மாசத்துல ஒரு நாள் எடுத்துக்கலாம். ஆனால் வாரத்தில் 2 நாள் நீங்கள் எடுத்துக்கிறீங்களே செல்ஃபோனு, வாரத்தில் 2 நாள் பார்க்குறீங்க. நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு மைண்டு ஓகே ஓகேவா? நீங்கள் அதை நீங்கள் பண்ணீங்கனாலே உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும்னு சொல்கிறேன். ஆனால் வாரத்தில் 2 நாள் பார்க்கலாமா சார்?
சரி, வாரத்தில் 2 நாள் நீங்கள் பார்க்குறீங்க, நான் வேணான்னு சொல்லல, கார்ட்டூன் சேனல் பார்க்குறீங்க இல்லை டிவி பார்க்குறீங்க, எவ்வளோ நேரம்? ஹானஸ்டாக பதில் சொல்லுங்கள். சரி, மைக் இருக்கா? பேரண்ட்ஸ்கிட்ட கொடுங்க. ரைட், சைலன்ஸ் சைலன்ஸ். இங்க இருக்க பேரண்ட்ஸ் சொல்லட்டும். யாரும் திரும்பி பார்க்கக்கூடாது, யார் பேசுறாங்கன்னு சொல்லக்கூடாது. யாருனாலும் சொல்லுங்க, வீட்டில் செல்போன் டிவி எவ்வளோ நேரம் பார்க்கப்படுது? ஏன்னா என்னோட பாப்பாவும் இங்கே உட்காந்துருக்கா. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க மைக்கில், எவ்வளோ நேரம் பார்க்குறாங்க? யாருனாலும் சொல்லலாம். மேம் உட்காந்துருங்க. ஓகே, சொல்லுங்க மேம். சார், டிவி கார்ட்டூன் சேனல் பார்த்தோம்னா மோர் தென் 1 hour. நம்ம கம்பல் பண்ணி தான் ஆஃப் பண்ண வேண்டியது இருக்கு அவங்கள. ஓகே, கம்பல் பண்ணலைன்னா எவ்வளோ நேரம் வேணாலும் போட்டுருந்தா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஈவன் செல்போன். ஓகே, கார்ட்டூன் சேனல் பார்க்கும்போது பசி, தூக்கம், இது ரெண்டை பத்தி கவலைப்படுறாங்களா? அவங்க எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டாங்க. சூப்பர். தே என்ஜாய். என்ஜாய். போதுமா? அதாவது நீங்க உண்மையிலே ஹானஸ்டா உண்மையை பேச சொன்னா நீங்க ஒரு சில விஷயத்துல பேச மாட்டீங்க. நான் உண்மையை பேச ஆரம்பிச்சதுன்னா இங்க பின் டிராப் சைலண்ட் இருக்கும். ரீசன் இதுதான். சரி, இங்க எல்லாருக்கும் எனக்கு ஒரு கேள்வி. நான் சம்திங் டிஃபரெண்டான பர்சனா இருக்கணும், வாழ்க்கையில நான் பெரிய இடத்துக்கு போகணும், இல்ல ஒரு பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு யாருக்கெல்லாம் இருக்கு? எனக்கெல்லாம் அது இருக்கு சார். நான் சம்திங் டிஃபரெண்டான ஆளா இருக்கணும், ஏதோ ஒரு இடத்து. சரி, கீழே போட்டுருங்க. உண்மையிலே அது இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நீங்க அவாய்ட் பண்ண வேண்டியது கார்ட்டூன் சேனலையும் செல்போனையும். உங்களால் அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா அந்த இடத்துக்கு போவீங்க. இல்லையா ரொம்ப டஃப். நான் போக முடியாதுன்னு சொன்னா ரொம்ப நெகட்டிவ் ஆயிரும். அதனால டஃப். ஏன்னா திரும்ப திரும்ப சொல்றேன், ஐ எம் அக்குபஞ்சர் டாக்டர். நான் திரும்ப திரும்ப இதோட ரிசர்ச் ரிப்போர்ட் எடுத்து படிக்கும் போது எல்லாமே ஃபர்ஸ்ட் வர்றது இன்றைய குழந்தைங்களுக்கு தூக்கமும் சாப்பாடும் சரியா இல்லை. நீங்களே சொன்னீங்க, எங்களுக்கு கனவு வருது, நெகட்டிவ் வருது, எங்களால் தூங்க முடியல. ஏன்? என்னோட சின்ன வயசுலலாம் நான் ஏன்டா பிறந்தோன்னு யோசிச்சதே இல்லை. நீங்க யோசிக்கிறீங்க. இது அவங்களுக்கே ஷாக்காக தான் இருக்கும். பின்னாடி உட்காந்துருக்க பேரண்ட் ஏன்டா பிறந்தோன்னா கிட்டத்தட்ட 80% பேர் கை தூக்குனீங்க. நீங்க என்ன சாதிச்சிட்டீங்கன்னு உங்களுக்கு ஏன்டா பிறந்தோன்னு ஃபீல் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. சரி, எத்தனை பேர் நீங்க வீட்டில் இந்த ஏஜுக்குள்ள நான் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி உருவாக்கி நான் வச்சிருக்கேன், அது எதுவா வேணாலும் இருக்கலாம். சரி, மைக் எந்திரிச்சு சொல்லுங்க, நீங்க என்ன உருவாக்குனீங்க? ஏன்னா மற்றவங்களுக்கு இது இன்ஸ்பயரா இருக்கும். எந்திங்க, நீங்க என்ன உருவாக்குனீங்க, எப்படி உருவாக்குனீங்க, என்ன வச்சிருக்கீங்க? ஒரு பாட்டில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி. எப்படி எப்படி? ஒரு பாட்டில் வந்து ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி பேம்பூ ஸ்டிக் வச்சு. பேம்பூ ஸ்டிக்கை வச்சு ஒரு பாட்டில் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். வேற? அவ்வளோதான். அவ்வளோதான், அது ஒன்று மட்டும்தான். ரைட், உட்காருங்க. சூப்பர். அடுத்து நெக்ஸ்ட் வேற யார்? வாங்க, கம் 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 கம். நான் வந்து மியூசிக் நானே கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஏதாவது டியூன் வச்சு. ஓகே, என்ன அந்த மியூசிக் சம்பந்தமா எதுவும் படிக்கிறீங்களா? இல்லை, முன்னாடி மியூசிக் கிளாஸ் போனேன், இப்போ போகிறது இல்லை. இப்போ போகல, ஆனால் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க அதை. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு யார்? வாங்க. யார் வாங்க, ஒரு நிமிஷம் இரு. வாங்க சொல்லுங்கள். நான் வந்து பப்பன் மேக்கிங் பண்ணியிருக்கேன். எத்தனை? ஒன்று. ஒன்று. ஓகே, டன். வாங்க. நான் புக் எழுத ட்ரை பண்ணுவேன். புக் எழுத ட்ரை பண்ணுவீங்க. இதுவரையும் எழுதியிருக்கீங்களா? சத்தம். லைட்டாக ஸ்டோரிஸ் எழுதி பார்த்துருக்கேன். ரைட், ஓகே. இது வந்து தொடர்ந்து பண்ணுறீங்களா? கொஞ்ச நாளாக பண்ணல. ஓகே, பண்ணல. அப்பா புக் ரைட்டர்ன்றனால தான் அப்பா அப்பா புக் ரைட்டரா? சூப்பர், டன். ஓகே, வாங்க. நான் டிராயிங் பண்ணா என் தம்பியும்
இன்ஸ்பிரேட் ஆகி அவனும் பண்ணுவான். சூப்பர். எவ்வளோ டிராயிங் பண்ணியிருக்கீங்க? நிறைய பண்ணியிருக்கேன். சரி, நான் அப்போ ஃபஸ்ட்டு யூகேஜிலேருந்து நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். எப்பயும் பண்ணுறேன். ஓகே, டன். நெக்ஸ்ட்டு வாங்க. சரக்கு பாட்டிலில் பெயிண்ட் அடிச்சிருக்கேன். ஏன் பொண்ணு? வேற? சரக்கு பாட்டிலில் பெயிண்ட் அடிச்சிருக்கேன். அப்புறம் பேப்பரை வச்சு நிறைய கிராஃப்ட்ஸும் பண்ணியிருக்கேன். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு வேற? வாங்க. ரூமில் வந்து சார்கோல் சாக் பீஸ்லாம் வச்சு நிறையா பெயிண்டிங் பண்ணி மாட்டி வச்சுருப்பேன். ஓகே, வேற? அவ்வளோதான். ஓகே, நீ சொல்லிட்டீங்க. ஒரு நிமிஷம். இப்போ இங்கே வந்தீங்களே, ஒட்டு மொத்தமாக ஒரு 5 பேர் வந்திருப்பாங்க. ஆவரேஜாக அவங்களோட ஏஜ் என்ன அப்படின்னா ஒரு 8லேருந்து 9, 8 to 9 இல்லை 10 இயர்ஸ் ஜேர்னியில் அவங்க ஒட்டு மொத்தமாக உருவாக்குனது சில பேர் 1, சில பேர் 2, 3. இவங்க என்ன சொன்னாங்க? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குன்னு சொன்னாங்க. இருக்கா? அப்போ ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குன்னா நம்ம எவ்வளோ விஷயத்தை கிரியேட் பண்ண முடியும்? எக்கச்சக்கமாக பண்ணலாம். ஆனால் நம்ம பண்ணுறோமா? நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான், ப்ராக்டிஸ் மேக் மேன் பர்ஃபெக்ட். எதை ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ, இப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க எங்கள் அப்பா ரைட்டர், அதனால் நான் கதை எழுத ட்ரை பண்ணுறேன். இதுதான் திரும்ப திரும்ப நீங்கள் உண்மையிலே உங்களை வித்தியாசமான ஆள், நான் சம்திங் டிஃப்ரெண்ட்டான ஆள், நான் வேற ஒரு ஆளை தெரியணும், நான் அச்சீவ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சா, இதே நீங்கள் போகிற இன்டர்நெட்லேயே அதில் அவ்வளோ ஆப்ஷன் இருக்கு. இருக்கா இல்லையா? கிரியேட் பண்ணுறதுக்கு இன்டர்நெட்டில் ஆப்ஷன் இருக்கா இல்லையா? நீங்கள் ஒட்டு மொத்தமாக இதோட டைமிங் வந்து கம்மியாக இருக்கிறதுனால, இப்போ நிறைய பேர் சொன்னீங்க இல்லையா, எனக்கு வாழ்க்கையே வெறுத்துருச்சு, ஏண்டா பிறந்தோம் அப்படின்னு ஃபீல் இருக்குன்னு சொன்னீங்களே, அவங்களுக்கு ஒரு படம் இருக்குது, 3 நிமிஷம். நான் அந்த படத்தை பற்றி ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துட்றேன். ஹலோ ஹலோ, ஓகேவா? இங்கே ஒரு விளக்கம் கொடுத்துட்றேன். என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த வீடு, நம்ம இருக்கோம்ல வீடு, அது மேலே கோபம் இருக்குது. நம்ம வீட்டில் அப்பா அம்மா சரியில்லை, நம்ம இந்த வீட்டை விட்டே போயிடலாம், இந்த மாதிரி தாட் ப்ராசஸ் தொடர்ந்து குழந்தைங்களுக்கு இருக்கிறத நான் பார்க்குறேன். அப்படி அம்மா கிட்ட கோச்சிக்கிட்டு போன ஒரு பொண்ணு, அம்மாட்ட சண்டை போட்டு கோச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே போன ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளில போயிடுறா. அப்போ அந்த பொண்ணோட நிலைமை என்ன, அந்த அம்மா அந்த பொண்ணுக்காக என்ன பண்ணாங்க? இதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிற 3 நிமிஷம் படம். என்னதுன்னா, அப்பா நம்ம இதே மாதிரி அம்மா ஏதாவது சொன்னால் நம்மளுக்கு கோவம் வருதுல்ல, ஃப்ரெண்ட்ஸு கூட போனால் கோவம் வருது, செல்ஃபோன் பார்த்தா கோவம் வருது. அது இன்னைக்கு இங்கே வந்து சொல்கிறோம், வீட்டில் சொல்கிறோமா? இல்லை, இங்கே சொல்கிறாங்க. எங்கள் அம்மா எனக்கு நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க, நம்ம அம்மாட்ட போய் சொல்கிறோமான்னா சொல்ல மாட்டோம். சரியா? அப்படி வீட்டை விட்டு கோச்சிட்டு போன ஒரு பொண்ணு என்ன ஆகுது, அவங்க அம்மா என்ன கண்டிஷனில் அந்த பொண்ணை பார்க்குறாங்க, அதுதான் இந்த படம். 3 minutes. ஓகேவா? இதுவும் சைனீஸ் தான், கீழே இங்கிலீஷில் சப்டைட்டில் வரும் அவங்க பேசுறதுக்கு. கவனமாக பாருங்க. சரியா? சார் ப்ளே. அப்படியே மேலே வச்சு டபுள் கிளிக் பண்ணிருங்க, ஃபுல் ஸ்க்ரீன் வரும்.หนูมานี่กินอะไรไหม หนูไม่มีตังค์ค่ะ ไปนั่งก่อนเลย เดี๋ยวป้าทำให้กิน ทำไมป้าใจดีจังอะคะ โอ้ยใจดีอะไรกันแค่ข้าวจานเดียว ก็จะบอกให้นะ มีคนหนึ่งอะใจดียิ่งกว่าป้าอีก พลอยเที่ยงแล้วตื่นได้แล้วลูก ถึงแม้เขาจะจู้จี้จุกจิก ลงไปกินข้าว ไม่ดูแลตัวเอง เรื่องมาก แม่ไปก่อนนะเพื่อนรอ
ไม่ถูกใจเราสักอย่าง ทำไมแม่โทรไปไม่ติดอ่ะ พลอยก็รีบกลับมาแล้วนี่ไงป่านนี้นี่คือรีบใช่ไหมพลอยก็กลับมาป้าแม่แม่เป็นห่วงเนี่ยแม่ควรปล่อยพลอยบ้างอ่ะ ค่ะ ข้าวผัดไก่ไข่เจียว ไม่ใส่หัวหอม ป้ารู้ได้ยังไงอะครับว่าหนูชอบอันนี้ โทษนะคะ เคยเห็นเด็กผู้หญิงคนนี้ไหมคะ ไม่เคยเห็นนะ ถ้าเจอเด็กคนนี้เขาไม่มีตังค์ติดตัวฝากช่วยเอาข้าวให้เขากินด้วย คนที่บอกป้า ก็คือคนที่อยากให้หนูอ่ะ กลับบ้านมากที่สุด ช่วงนี้ลูกสาวกำลังจะสอบเดี๋ยวอยากให้แกกินของดีๆ โทรหาแม่หน่อยไหม ทุกคำมีความหมาย புரிஞ்சுதா படம்? அதில் அதாவது ஆட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நான் இருக்கிறதுனால என்ன சொன்னால் உங்ககிட்ட ஒன்று விற்க முடியும் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் நிறைய இந்த படத்தை நான் திரும்ப திரும்ப பார்ப்பேன். எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில. அதில் ஒரு ஷாட் வரும். என்னன்னா அம்மா சமைக்கும் போது டைம் பீஸ்க்கு ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. எத்தனை மணி அப்படின்னு கவனிச்சிங்களா? 5 மணி காலையில். இங்கே இருக்கிற ஹானஸ்டாக பதில் சொல்லணும். இங்கே இருக்கிற எத்தனை பேருக்கு காலையில் உங்கள் அம்மா எத்தனை மணிக்கு எந்திக்கிறாங்க அப்படின்னு தெரியும்? தெரிஞ்சும் நீங்கள் அவங்களோட சண்டை போடுறீங்க அப்படின்னா உங்களை என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? அவன் வந்ததுலேருந்து உண்மையை மட்டுமே பேசிகிட்டு இருக்கான். ஓகேவா? காலையில் நீங்கள் உங்களை மாற்றிக்கணும்னு நினச்சா நான் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுவேன். செய்வீங்களா? என்னன்னா ஒரு 2 நாளைக்கு மட்டும் நான் ஒரு ஸ்கூலில் பண்ண சொன்னேன். என்ன பண்ண சொன்னேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் ஸ்கூல்லையும் போய் ஃபோட்டோகிராஃபி கிளாஸ் எடுக்கிறேன். அங்கே நான் சொன்ன விஷயம் என்னென்னா, காலையில் அம்மா எழுப்பாமல் நீங்களாக எந்திக்கணும். ஸ்கூல் போகும்போது பாயிண்ட் நம்பர் 1, நீங்களாக குளிக்கணும். அம்மா என்ன வைன்னு சொல்லக்கூடாது. அம்மா சாப்பிடுன்னு சொல்லக்கூடாது. அம்மா டிஃபன் பாக்ஸ் எடுத்துன்னு சொல்லக்கூடாது. அம்மா யூனிஃபார்ம் போடுன்னு சொல்லக்கூடாது. அம்மா ஸ்கூல் பேக் எடுன்னு சொல்லக்கூடாது. எதுவுமே சொல்லக்கூடாது. எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணி ஸ்கூல் வேன்லேயோ இல்லை ஸ்கூலுக்கோ கிளம்பணும். இதை செய்ய சொன்னேன். செஞ்ச பிறகு அவங்க அப்பா அம்மாட்ட வந்து ஃபீட்பேக் வந்தது. என்ன தெரியுமா வந்தது? யார் உன்னை பண்ண சொன்னா? ஃபோட்டோகிராஃபி சார் பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் நான் பார்த்தேன். நான் சொன்னா நீ கேட்பியா? யாரோ ஒருத்தர் சொன்னாங்க நீ கேட்குற அப்படின்னு. இங்கே இந்த கிளாஸ் முடிஞ்சு நீங்கள் வெளியில் போன பிறகு, இன்னைக்கு புதன்கிழமை கரெக்டா? புதன்கிழமை ரைட். வியாழன் வெள்ளி 2 நாள், தேர்ஸ்டே ஃப்ரைடே என்ன பண்ணும் அப்படின்னா, உங்கள் அம்மாட்ட ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, நீ எந்திக்கும் போதே என்னை எழுப்பி விடு. நீங்கள் எந்திக்கும் போதே என்னை எழுப்பி விடுங்க. சரியா? ஏதோ எந்திரிச்சிட்டு அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அதை பாருங்க போதும். அதை பார்த்தா போதும். எவ்ரிடே 2 நாள். உங்களுக்கு டிவி பார்க்கவோ செல்ஃபோன் பார்க்கவோ நேரம் இருக்கான்னு அப்போ பார்க்குறேன் நான். உங்களுக்கு ரெண்டாவது ப்ராக்டிஸ் இது ஒன்று. ரெண்டாவது ப்ராக்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஃபுட்டு பிடிக்கும்னு எழுதுங்க. பிடிக்காத ஃபுட்டு எழுத வேணாம். என்னென்ன ஃபுட்டு பிடிக்கும்னு எழுதுங்க. நல்லா யோசிச்சுக்கோங்க. அந்த ஃபுட்டு எல்லாமே 100% ஷோர் நீங்கள் பார்க்குற கார்ட்டூன் சேனல்லேருந்து வந்திருக்கும். அதை டிக் பண்ணுங்கள்.
டிவியிலேருந்து என்னென்ன ஃபுட்டெல்லாம் பார்த்து இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசி இந்த ஃபுட்டை நீங்கள் பிடிக்கும்னு வச்சுருக்கீங்கன்னு எழுதுங்க. தேர்டு, நைட்டு 10 மணிக்குள்ள அம்மா சொல்லாமல் தூங்க போகணும். தேர்டு. ஃபோர்த்து, தூங்க போகிறதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே செல்ஃபோனையும் டிவியும் பார்க்கக்கூடாது. இந்த 4ம் உங்களால் செய்ய முடிஞ்சா நீங்கள் கை தூக்குனீங்களே, நான் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், சம்திங் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்களே, அது உங்கள் ஸ்கூல் லைஃப் முடிகிறதுக்குள்ளேயே வந்துடும். நம்ம உண்மையிலே சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காண்டி இப்போ என்ன தெரியுமா பண்ணுறோம்? ட்ரெஸ்ஸு, ஹேர் ஸ்டைலு, பொட்டு, கம்மல், செருப்பு, செயின், இது எல்லாத்துலேயும் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறோம். ஆமாவா இல்லையா? எதுக்கு? நம்ம டிஃப்ரெண்ட்டாக தெரியணுன்றதுக்காண்டி. இதில் எங்கேயாவது உங்களோட ஒரு எக்ஸ்ட்ரா கிரியேட்டிவிட்டி இருக்கா? நீங்கள் வரைகிறீங்க, ரெகுலராக வரைஞ்சி ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க. இல்லை இவர் சொன்ன மாதிரி ஒரு பேம்பு போகிறது, இல்லை அவங்க சொன்ன மாதிரி கதை எழுதுறாங்க. இப்படி சம்திங் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணிட்டு போய் உங்கள் ஸ்கூலில் காட்டினா உங்களை என்ன சொல்லுவாங்க? வாவ் கிரேட் திங். அதே ஸ்கூலில் டெய்லி நீங்கள் போய் ஃப்ரெண்ட்ஸோட நான் என்ன சேனல் பார்த்தேன், என்ன கேரக்டர் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? சின்சான். நான் பார்த்ததுலேயே, நான் பார்க்க மாட்டேன், நான் கார்ட்டூன் சேனல் பார்க்க மாட்டேன், நான் டிவி ஆட்ல இருந்ததுனால நான் உலகத்திலே அதிகமாக பேசுகிற கேரக்டர் அப்படின்னா 2. ஒன்று சின்சானு, இன்னொன்று டோரிமான். ஆனால் அதுதான் உங்கள் எல்லாத்துக்கும் ஃபேவரெட்டு. ஆமாம், எத்தனை பேருக்கு இருக்கு? அத இல்லை, ஒரே ஒரு சின்சான் டோரிமானு கீ செயினுக்காண்டி அழுது புரண்டு கடைக்குள்ளே உருண்டாலாம் எனக்கு தெரியும். நான் வரவே மாட்டேன், எனக்கு அது வேணும் அப்படின்னு பயங்கரமா. எது? சின்சான் டோரிமான் ஒரு கீ செயின். அங்கே அழுக ஆரம்பிச்ச ஆளு வீடு வரையும் நிறுத்தலை. எனக்கு சோறெல்லாம் வேணும், நீ வாங்கி கொடுக்கல, நீ வாங்கி கொடுத்து தான் நான் சோறு சாப்பிட்ருப்பேன். ஏன்னா சின்சானும் டோரிமானும் தான் உங்க கிச்சன்ல வந்து சமைக்க போறாங்க. ஆமாவா? இன்னைக்கு வீட்டில் போய் என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க எந்தெந்த கார்ட்டூன் சேனல்லாம் பார்த்து அந்தந்த கேரக்டரை வச்சு என்னென்ன வாங்கியிருக்கீங்கன்னு எழுதுங்க, எடுங்க. அதுக்கு ப்ரைஸ் லிஸ்ட் போடுங்க. சீரியஸ்லி ப்ரைஸ் லிஸ்ட் போடுங்க. அது எவ்வளவு, உங்க அம்மாட்ட கேளுங்க, இது எவ்வளோக்கு வாங்கினாங்க, இது எவ்வளோக்கு வாங்கினீங்க, அதை போடுங்க. எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும். எனக்கு தெரிஞ்சு 10 ஏஜ் 10ல் இருக்கிற ஆள் போய் நீங்கள் லிஸ்ட்டு போட்டிங்கன்னா மினிமம் நான் சொல்கிறது 3000 ரூபாயிலேருந்து 4000 ரூபா காலியாக இருக்கும். ஏன்? அது உண்மை. வீட்டில் போய் செக் பண்ணுங்க. நீங்கள் வீட்டில் போய் ஒருத்தங்க அப்படின்றாங்க, உண்மை. நம்ம அதெல்லாம் கணக்கே பண்ண மாட்டோம். தயவு செஞ்சு இதை ஒரு ப்ராக்டிஸாக பண்ணுங்க, ஓகேவா? சரி, இதை பண்ணுறதுக்கு இல்லை நான் செல்ஃபோன்லேருந்து மாறுறதுக்கு இல்லை மற்ற விஷயம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், ஏது பண்ணலான்னு ஏதாவது கேள்வி இருந்தது அப்படின்னா கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னென்ன ப்ராக்டிஸ்லாம் பண்ணால் இதுலேருந்து வெளில வரலாம். எனக்கு வந்து உங்ககிட்ட இருந்தும் கேள்வி வரலாம், பேரண்ட்ஸ்கிட்ட இருந்தும் கேள்வி வரலாம். ஃபஸ்ட்டு என் பொண்ணே வருது, மைக் கொடுங்க. என் வீட்டிலேருந்தே முதல்ல வந்து நிற்கிறாங்க. இன்னொரு மைக்கை பேரண்ட்ஸ் சைட் கொடுத்துங்க மேம். டிவி எப்போ பார்த்தாலும் நைட்டு பார்க்கணும் போல இருக்கு, அது எப்படி பார்க்காம இருக்கிறது? ஃபஸ்ட்டு டிவி பார்க்கணும் போல் இருக்குன்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம உடம்ப டயர்ட் ஆகிற லெவலுக்கு விளையாடுறது இல்லை, ஓகேவா? எனக்கு நைட்டு படுக்க போகும்போதே தூக்கம் எப்படா தூங்கும்னு இருக்கு. ஏன்னா அவ்வளோ ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணுறோம். நீங்கள் ஃபிசிக்கலாக எந்த அளவு விளையாடுறீங்களோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக போய் படுத்துருவீங்க. அதை நீங்கள் பண்ணிங்கனாலே போதும், சரியா? வேற பேரண்ட்ஸ், வேற யாரோ? நைட்டு ஃபோன் பார்க்காம
ஃபோன் அன்னைக்கு பார்க்கலாட்டி தூக்கமே வர மாட்டேன். ஃபோன் பார்த்தா தூக்கம் வரும். ஓகே, நைட்டு எனக்கு ஃபோன் பார்க்கலன்னா தூக்கமே வர மாட்டேங்குது. சரியா? 2 ஆப்ஷன் இருக்குது. அஸ் அ டாக்டராக 2 ஆப்ஷன் சொல்கிறேன். ஒன்று என்னன்னா, செல்ஃபோன் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறப்ப அந்த செல்ஃபோனை தூக்கி ஓரமாக வச்சுட்டு உங்கள் வீட்டில் மொட்டை மாடி இருக்கா, எவ்வளவு நேரம் நடக்க முடியுமோ நடங்க. இல்லை அதே செல்ஃபோனில் பாட்டு போடணும்னா ஓரமாக பாட்டு போட்டு வச்சுட்டு கூட நீங்கள் நடங்க. ஒரு கட்டத்தில் உடம்பு டயர்டாயிடுச்சு, போய் தூங்குடா கண்ணு அப்படின்னு கெஞ்சிடும். 4 நாள் பண்ணிங்கன்னா போதும். இது ஒன்று. 2வது, படுத்துட்டு மேக்ஸிமம் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் 10 நிமிஷம் கண்ணை மூடி அமைதியாக இருந்தீங்கன்னா தூங்கிடுவீங்க. நம்ம அது செய்யவே முடியாது நம்மளால். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா கண்ணை மூடினாலும் இந்த ஐபால் ஓடிட்டே இருக்கும். பிகாஸ் ஆஃப் நம்ம தாட் ப்ராசஸ். நீங்கள் நல்லா ஒரு செல்ஃபோனில் அலாரம் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து அந்த அலாரம் அடிக்கணும். நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னு கவனிங்க. படுக்கும்போது ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டாக படுக்கவே மாட்டோம். கண்ணை மூடியாத 2 ஆப்ஷன். ஒன்று, நீங்கள் மொட்டை மாடி போய் நடந்துகிட்டே இருக்கணும். நடந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் கை கால் உடம்பு எல்லாம் கெஞ்ச ஆரம்பிச்சிடும், படுத்துருவோன்னு. நீங்கள் செல்ஃபோன் பார்த்தீங்கன்னா நீங்கள் தூங்கிடுவீங்க, நான் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் பிரெயின் ஓடிட்டே இருக்கும். காலைல நீங்கள் எந்திரிச்சாலும் அந்த டயர்ட் இருக்கும். உங்கள் அம்மா சொல்கிறது ஃபோக்கஸில் வரவே வராது. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா தொடர்ந்து டிஸ்டர்ப் ஆகிட்டே இருப்பீங்க. இதுதான். இந்த 2 ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக வரும். ஆஸ் ஒரு டாக்டராக சொல்கிறேன். ஓகேவா? டன். வேற சார், எனக்கு வந்து தூக்கம் வருது, ஆனால் ஏதாவது வேலை செய்யணும்னு எனக்கு யோசனை இது பண்ணுது சார், பிரெயின். ஆக்சுவலி நீங்கள் நல்லா தூங்குனீங்கன்னா தான் எந்த வேலை செய்கிறீங்களோ அதை முழுமையாக செய்ய முடியும். நீங்கள் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு செய்யுங்க, நைட்டு செய்யாதீங்க. மதியம் செய்யுங்க. என்ன கேட்டால் மதியம் ஒரு 1 hour. இந்த குழந்தைங்களை பொறுத்த வரையும் உங்களுக்கு பேரண்ட்டுக்கு இப்போ சொல்கிறேன், பகலில் தூங்கக்கூடிய ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா மினிமம் 8th standard வரையும் போகிற பசங்களை பகலில் 1 மணி நேரம் தூங்க விட்டுருங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் இது பேரண்ட்டுக்கு. நம்ம உடம்பு அறுசுவைகளால் ஆனது. ஓகேவா? அதில் முக்கியமான சுவை கசப்பு. அந்த கசப்பு தூக்கத்தில் மட்டுமே வரும். ஒரு குழந்தை எந்த அளவு தூங்கி அந்த கசப்பு தன்மையை உடம்புல அதிகமாக எடுத்துக்குதோ அந்த குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அவங்க டக்குன்னு உடம்பு சரியில்லாமல் நோய்வாய்ப்பட்டு விழமாட்டாங்க. அப்படியே விழுந்தாலும் சீக்கிரம் எந்திரிச்சிருவாங்க. தூக்கத்தை எந்த அளவு அவாய்ட் பண்ணுறோமோ அந்த அளவு அந்த குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா? டன். அடுத்து வாங்க. பரவாயில்ல, இத்தனை கேள்விகள் வருது. சார், காலையில தான் தூக்கம் வருது, நைட்டு படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. அதான் நான் சொன்னது தான். நீங்கள் 10 மணிக்கு படுக்கணும்னு வச்சுக்கோங்க, 10 o'clock படுக்கணும். ஓகேவா? 9 மணிக்கே இந்த டிவி செல்ஃபோன் எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு மொட்டை மாடியில் போய் நடக்க ஆரம்பிச்சிடணும். நடக்கணும், வாக்கிங் மாதிரி. நீங்கள் நடந்துகிட்டே இருங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்பு டயர்டாகி தூங்கிடும். சார், அலாரம் வச்சுட்டு நீங்கள் கண்ணை மூடி 10 நிமிஷம் படுங்கண்ணா, அதை எங்கள் அப்பா சொல்லுவாங்க படுன்னு. அப்படியே இருந்தாலும் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. அப்போ நீங்கள் நடக்கணும், நீங்கள் போய் நடக்கணும். இன்னொன்று, அந்த 10 நிமிஷம் படுக்கிறீங்களா, 10 நிமிஷம் படுக்கும்போது கண்ணை மூடி நீங்கள் உடம்பை கூட அசைக்க கூட கூடாது. அப்படி எந்த பொசிஷனில் படுத்துருக்கீங்களோ அந்த பொசிஷனில் அமைதியாக 10 நிமிஷம் படுத்துருந்தா தூங்கிடுவீங்க. இது நடக்கும். ஆனால் நம்ம செய்ய மாட்டோம். கை எழுத்துருவோம், இப்படி புரண்டுருவோம், அப்படி புரண்டுருவோம். இது எதாவது நடக்கும். இது கஷ்டம்ன்றனால தான் நடங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் மொட்டை மாடியில் போய் நடங்க. ஓகேவா? அப்போ பேசக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. பாட்டு வேணால் ஓரத்தில் கேட்கலாம். பாட்டு கூட அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் சார் நடந்துட்டு ஸ்கையை பாருங்கள், இல்லை வேறு எதாவது பாருங்கள். நீங்கள் நடந்துகிட்டே இருங்க, கண்டிப்பாக 10 to 15 minutes ஆட்டோமேட்டிக்காக போய் தூங்கிடலாம். ஓகேவா? இது 100% ஷூர். வேறு வாங்க. படிக்கிறதுக்கு ஃபோனை எடுத்தால் டிஸ்ட்ராக்ட் ஆகிடும். கரெக்டாக கேளுங்க. படிக்கும் போது ஏதாவது பார்க்கணும் அப்படின்னு ஃபோனை எடுத்தால் படிச்சுட்டு இருக்கிறத விட்டுட்டு டக்குன்னு ஃபோனில் இருக்க அடுத்தது டிஸ்ட்ராக்ட் ஆகும். ஓகே, படிக்கும்போது ஃபோனை எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மைண்டு டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்றீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு ஃபோன் என்னை கேட்டால் நீங்கள் ஒன்று வரைகிறது இல்லை மற்ற ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒன்று எடுத்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக எனக்கு ஆர்ட் ஒரு நல்ல ஃபார்ம்னு சொல்லுவேன். ஆர்ட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு படம் ஏதோ ஒன்று, இப்போ உதாரணத்துக்கு இந்த பையனை வரைகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பையனை நீங்கள் 45 minutes டைம் எடுக்கணும் இந்த பர்ஃபெக்ஷன் கொண்டு வர்றதுக்கு.
வேறு கவனமே இருக்கக்கூடாது. இதை மட்டும் இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு வரைங்க. வரையும் போது என்ன நடக்கும்னா 45 மினிட்ஸ் ஃபுல் ஃபோக்கஸ் அதில் இருக்கும். இதை 1 வீக் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் படிங்க, 100% டிஃப்ரெண்ட் இருக்கும். ஏன்னா செல்ஃபோனை பொறுத்தவரையும் அதில் ஃபஸ்ட்டு பிரைட்னஸ், ஒரு விஷயத்தை ரொம்ப நேரம் பார்க்க முடியாது. அந்த டிஸ்ட்ராக்ஷன் ஆகி ஆகி நம்ம பிரெயின் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறதுக்குன்னு ப்ராக்டிஸ் ஆகிருக்கு. அதுதான் சிக்கல். அது நீங்கள் சரி பண்ணிட்டீங்கனாலே இது வந்து வரைகிறதுன்னு உங்களுக்கு இல்லை, வேறு ஏதாவது நீங்கள் எடுக்கிறீங்கனாலும் எடுக்கலாம், நோ இஷ்யூஸ், ஓகேவா? இல்லை இந்த இது இருக்குல்ல க்யூபு சேர்க்குறது, செஸ்ஸு, வரைகிறது இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு, ஓகேவா? டன். வேற ஏன் படிக்கும்போது தூக்கம் வருது? ஏன் படிக்கும்போது தூக்கம் வருது? நல்ல கேள்வி. நீங்கள் நைட்டு நேரத்துக்கு போய் தூங்கமா எத்தனை மணிக்கு படுப்பீங்க கண்ணா? நைட்டு எத்தனை மணி வேணா படுப்பேன். ஏதாவது ஒரு டைம் சொல்லுங்க ரெகுலரா. 10 மணிக்கு. 10 மணிக்கு தான். எத்தனை மணிக்கு எந்திப்பீங்க? 10 மணிக்கு. காலையில் எந்திக்கிறது 1 மணிக்கு. என்னது? 1 மணிக்கு இல்ல, எத்தனை மணிக்கு வேணா அனுப்பி. அப்போ உங்கள் பேரண்ட் யார்? உங்கள் பேரண்ட் இருக்கீங்களா? வெளில போயிருக்காங்க. சரி, ஓகே. நீங்கள் என்னென்னா இத்தனை மணிக்கு படுக்கணும், இத்தனை மணிக்கு எந்திக்கணும் அப்படின்னு டிசிப்ளினாக நீங்கள் தூங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா படிக்கும்போது தூக்கம் வராது. ஏன்னா நீங்கள் 10 மணிக்கு மேலே படுக்கிறீங்க, காலையிலையும் சீக்கிரமாக எந்திக்க மாட்டீங்க, அப்போ பகலில் தூக்கம் வரதான் செய்யும். சரியா? நைட்டு 10 மணிக்கு படுத்துடணும், 9 மணிக்கு செல்ஃபோன் டிவி ஏறம் கட்டிடணும். எத்தனை மணிக்கு படுக்கணும்? 10 மணிக்கு, ஓகேவா? ஷார்ப்பாக 10 மணிக்கு படுத்துடணும். 10 நிமிஷத்துலேருந்து 15 மினிட்ஸில் தூங்கிடணும். அப்போ பகலில் தூக்கம் வராது, ஓகேவா? டன். வேற வாங்க. நைட் எப்போ பார்த்தாலும் ஃபோன் பார்த்துட்டே இருப்பாங்க. உங்கள் அம்மாவா? சரி. அதனால் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுதா? சரி, ஓகே. உங்கள் அம்மாட்ட நான் சொல்லிடுறேன். இவங்க அம்மா இப்போ இவ்வளோ நேரம் கம்ப்ளைண்ட் வரலையே அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். இப்போ பசங்க, இது பேரண்ட்டுக்கு நான் வைக்கிற ரெக்வஸ்ட், பேரண்ட்டுக்கு நான் வைக்கிற ஹம்பிள் ரிக்வஸ்ட். 2 விஷயம். ஒன்று என்ன அப்படின்னா, நைட்டு 10 மணிக்கு மேலே குழந்தைங்க தூங்கக்கூடிய என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுக்க வேண்டிய பொறுப்போ கடமையோ நம்மளுக்கு இருக்குது. வேறு வழியே இல்லை. நீங்கள் அதை பண்ணலைன்னா அதோட ரியாக்ஷன் உங்களை தான் நாளைக்கு பாதிக்கும். ஃபஸ்ட்டு. 2வது, அவங்கள நீங்கள் டைம் கிடைக்கும் போது, நான் கம்பல் பண்ணல, மாதத்தில் ஒரு தடவையாவது எங்கேயாவது வெளியில் சம்மந்தமே இல்லாத இடத்துக்கு கூட்டு போங்க. ஒரு சின்ன ட்ராவல், எங்கே வேணாலும் இருக்கலாம். இப்போ திருப்பரங்குன்ற மலைன்னு வச்சுக்கோங்களேன், மலைக்கு மேலே போய் ஏறி இறங்கணும், அவ்வளோதான். இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துக்கு கூட்டு போங்க. அங்கே செல்ஃபோனு மற்ற எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. ஒரு ஆஃபீஸ் மீட்டிங்க்கு நம்ம டெடிகேஷனாக ஒரு மீட்டிங் இருக்குது, அந்த மீட்டிங்கில் யாரு கூடயும் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, அந்த முக்கியத்துவத்தோடு இருக்கணும். அது ஒரு 1 hour, 1.5 1.5 hours உங்களுக்குள்ள கான்வர்சேஷன் நடந்ததுன்னா நல்லது. ஆனால் கண்டிப்பாக நடக்கணும்னு நினைக்காதீங்க. நடந்தால் நல்லது, நடக்கலைன்னா விட்டுருங்க. அது 2வது டைம் 3வது டைம் போகும்போது தான் வரும். இன்னொன்று, ஆனஸ்ட்லி உங்கள் மேலே அவங்களோட பர்ஸ்பெக்டிவில் கம்ப்ளைண்ட் ஏதாவது இருக்கான்னு கேளுங்க. தெளிவாக சொல்கிறேன், அவங்களோட பர்ஸ்பெக்டிவில் உங்கள் மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கான்னு கேளுங்க. அந்த கம்ப்ளைண்ட் ஹானஸ்டாக இருந்தால் தயவு செஞ்சு அதன் மீது ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த 2 தான். அந்த சைடு இருந்து ஏதாவது கேள்விகள் இருக்கா? பேரண்ட் சைடு இங்கே இருக்கா? வாடா. என்ன கேட்குறாலே திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்கீங்க? கம்ப்ளைண்ட் சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள் சார். இப்போ எக்ஸாம் வருது, நாளைக்கு எக்ஸாம்னா நாங்கள் இன்னைக்கு ஈவினிங் படிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம் ஹாலில் போகும்போது அந்த ஆன்சரில் இருக்க ஊடால பிட்வீனில் இருக்க இதில் எல்லா வேர்ட்ஸ் எல்லாமே நான் வரல, ஆனால் ஃபஸ்ட்டு மட்டும் நான் வரும். அப்படி ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தால் பாட்டெல்லாம் பண்ணணும். இன்னைக்கு எனக்கு கம்மியான டைம் இருந்ததுனால நிறைய விஷயத்துக்குள்ளே நான் போக முடியல. பொதுவாக எக்ஸாமில் இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே ஃபியர் தான் வருது, பயங்கரமாக பயப்படுறாங்க. பிகாஸ் என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் படிக்க வேண்டிய நேரம்னு இருக்குல்ல, அதை மிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இவர் சொன்னார், யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, 1/2 hour நான் ஹோம்ஒர்க் முடிச்சிருவேன்னு. 1/2 hour முடிக்கக்கூடாது, 1 hour டைம் எடுக்கணும். நீங்கள் உண்மையிலே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறதா இருந்தால் நம்ம 1 hour டைம் எடுப்போம். நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தா சீக்கிரம் முடிச்சிடணும்,
முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். இல்லைன்னா எங்கள் அம்மா விளக்குமாறு எடுத்து. நான் என்ன சொல்கிறேன், ஹோம்ஒர்க் எடுக்கிறதுக்கு உங்கள் அம்மாட்டே பெர்மிஷன் கேட்டு 1 hour எடுத்துக்கோங்க. நீங்கள் அதை 1 hour எடுக்க தட் இஸ் ப்ராக்டிஸ். அதுனா உங்களுக்கு எக்ஸாம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் எக்ஸாமுக்கு முந்தின நாள் போய் 1 year சொல்லி கொடுத்ததை நான் படிச்சிடணும்னா முடியுமா? அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தானே அங்கே சரியாக வரும். அதை பண்ணிங்கன்னா போதும். ஓகேவா? ஒரு நிமிஷம். இல்லை ஒரு நிமிஷம் இருறேன். சரி வாங்க. நீங்கள் தான் சொன்னீங்க நைட்டு நம்ம சீக்கிரமாக படுத்துடணும் சொன்னீங்க சார். எங்கள் அம்மா தான் நைட்டு ஃபுல்லாக ஃபோனாக யூஸ் பண்ணுறாங்க சார். அது என்ன சார்? அதுக்கு தான் நான் சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா 10 மணிக்குள்ளே உங்களை தூங்க வைக்கிறதுக்கு ஒரு என்வரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டேன் சார். அப்போ காலையில் நாங்கள் தூங்கிட்டு இருப்போம் சார். அப்போ எங்கள் அம்மா ஃபோனில் டிவியில் பாட்டு போட்டுட்டு சத்தமாக இருந்து வச்சுருந்தா எப்படி சார்? ஓகே டன். இதுவும் இவங்க இப்போ சொல்கிற வேல்யூபிள் ஃபீட்பேக்கை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா திரும்ப சொல்கிறேன், டெக்னாலஜி குழந்தைங்களை மட்டும் பாதிக்கலை, பேரண்ட்டையும் சேர்த்து தான் பாதிச்சிருக்கு. ஓகேவா? டன். வா. சைலன்ஸ். மத்தியானம் தூங்கினா நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது. மதியம் தூங்குனா நைட்டு தூங்க வர மாட்டேங்குது. அப்படிலாம் கிடையாது. மதியம் நீங்கள் 1 hour மட்டும்தான் தூங்கணும். 1 hour தூங்கிட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி நீங்கள் நடந்தீங்கனாலே தூக்கம் வந்துடும். ஓகேவா? டன். என்ன கேள்வி? நாங்கள் எந்திரிக்கலைன்னா ஒன்று மிக்சியை போடுறாங்க, இல்லைன்னா ஃபேன் அமர்த்தி விட்டுறாங்க. ஸ்கூல் போகும்போது மட்டும்தானே? இப்பயும் எத்தனை மணிக்கு எந்திரிக்க சொல்கிறாங்க? நாங்கள் இந்த கிளாஸ் வரணுன்றக்கா 7 மணிக்கு எந்திரிக்க சொல்லுவாங்க. இந்த கிளாஸ் வரணுன்றக்காண்டி எங்கேருந்து வரீங்க? தல்லாகுளம். தல்லாகுளத்துலேருந்து 11 மணி கிளாஸ்க்கு 7 மணிக்கு எழுப்புறாங்களா? ஓகே வெயிட். அதாவது இந்த லீவு இதுவும் ஹம்பிள் ரெக்வஸ்ட் தான் பேரண்ட்டுக்கு. இந்த லீவு முடிகிற வரையும் அவங்கள காலையில் எவ்வளோ நேரம் தூங்குறாங்களோ தூங்க விடுங்க. திரும்ப சொல்கிறேன், ஒரு குழந்தை எந்த அளவு அதிக நேரம் தூங்குதோ, எந்த அளவு கரெக்டாக சாப்பிடுதோ, அந்த அளவு எஜுகேஷன் மேலே ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. ஓகேவா? ஒரே ஒரு ஆள் கம்ப்ளைண்ட் பண்ணவும் அடுத்தடுத்து வாங்க. ஸ்கூல் லீவ்லலாம் தூக்கமே வர மாட்டேது. ஸ்கூல் போக மட்டும் தான் தூக்கமே வருது. நல்லா ஸ்கூல் இருக்கும்போது எனக்கு தூக்கமாக வருது. ஸ்கூல் லீவ் விட்டுட்டா எனக்கு தூக்கமே வரல. பிகாஸ் உங்களுக்கு ஸ்கூலை விட லீவு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. புரியுதா? ஏன்னா லீவுனா விளையாட முடியும். நான் அதிக நேரம் இங்கே எனக்கு தெரிஞ்சு குழந்தைங்க விளையாடணுன்ற பேரில் தூக்கத்தை பலி கொடுக்குறாங்க. விளையாடணுன்ற பேரில் பசி தூக்கத்தை பலி கொடுக்குறாங்க. நீங்கள் விளையாட விட்டுட்டு எந்த டைம் ஸ்ட்ரிக்டாக அவங்கள கூட்டு வர முடியுமோ அந்த டைம் கூட்டு வந்துருங்க. தட் இஸ் பெட்டர். இப்போது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு பாப்பா வந்தாங்க, எத்தனை மணிக்கு தூங்குவீங்கன்னு கேட்டால் எத்தனை மணிக்கு வேணாலும் தூங்குவேன். எத்தனை மணிக்கு எந்திப்பீங்கன்னு கேட்டால் எத்தனை மணிக்கு வேணாலும் எந்திப்பேன். ரெண்டுமே எனக்கு ஷாக்கிங்கான பதில். அப்போ அவங்களுக்கு தெரியணும், வேறு வழியே இல்லை. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா தயவு செஞ்சு கொஞ்சம் அவங்களோட பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அவங்களுக்கு நீடு என்னென்ன இருக்குது அப்படின்றத தயவு செஞ்சு கேளுங்க. ஓகேவா? டன். வாங்க. சார், புக்கு படிக்கும் போது எங்கள் அம்மா பாட்டு போட்டு ஸ்பீக்கரில் சத்தமாக வச்சு கேட்டுக்கிட்டே இருக்காங்க சார். இது எங்கள் வீட்டு கம்ப்ளைண்ட் தான். அதாவது எல்லார் வீட்லையும் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, எனக்கு தேவையானதை நான் பண்ணுவேன், உனக்கு தேவையானதை நீ பண்ணு அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ் போகிறோம். இது தப்பு இல்லை. ஆனால் ஒருத்தங்களுக்கு இன்னொருத்தவங்க தொந்தரவு இல்லாத மாதிரி அதை செஞ்சுட்டா பிரச்சனை இல்லை. இதுக்கு நான் சொல்யூஷன் கண்டுபிடிச்சி சொல்கிறேன். ஓகேவா? வாங்க. சார், எக்ஸாம் இருந்துச்சுன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் சாப்பாடு இங்கிட்டு ஊட்டி விட்டுட்டு 12 மணி வரைக்கும் படிக்க வைக்கிறாங்க. அடுத்து காலையிலையும் 4 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டு திரும்ப 6 மணி வரைக்கும் படிக்க வச்சுட்டு அப்புறமா தான் எல்லாத்தையும் செய்ய விட்றாங்க. சரி, இது உங்களை எக்ஸாமை நல்லா எழுத வைக்குதா இல்லை உங்களை பாதிக்குதா? சார், தூக்கமே இல்லை சார். 4 மணி நேரம் தான் சார் தூங்குறேன். ஓகே, உட்காருங்க. எக்ஸாம் முழுக்க தூக்கமாக வருது சார். எக்ஸாம் முழுக்க தூக்கமாக வருது. அதாவது பேரண்ட்ஸுக்கு நான் திரும்பவும் சொல்கிறேன், படிப்பு முக்கியம். ஆனால் படிப்பு மட்டுமே முக்கியம் இல்லை.
இந்த பாயிண்ட்டை இவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ பேரண்ட்ஸ் சைடு தயவு செஞ்சு இது ஆழமாக புரிஞ்சுக்குங்க. ஏன்னா வெறும் படிப்பு மட்டும் வச்சு அவன் எண்டில் வரும்போது ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக அவனால் இருக்க முடியாது. உடம்பு மனசு ரெண்டுமே காலியாயிடும். திரும்ப திரும்ப நான் சொல்லிகிட்டே இருக்கேன், ஃபுட்டு சாப்பாடு இது உங்களுக்கும் சேர்த்து உங்கள் ஆரோக்கியத்துக்கும் சேர்த்து. ஃபுட்டையும் சாப்பாட்டையும் எந்த அளவு கேர்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ணுறீங்களோ. ஒரு குழந்தைக்கு மினிமம் 8 மணி நேரம் தூக்கம் தேவை. எக்ஸாம் முன்னாடி கண்டிப்பாக தேவை. நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸாம் டயத்தில் நீங்கள் ப்ரெஷர் போடுறீங்களோ அந்த அளவு ரிசல்ட்டு தவறாக எடுத்துக்காங்க ஃபெயிலியராக தான் வரும். அப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சுனாலும் அது கண்டிப்பாக அந்த பர்சனை மனதளவில் பாதிச்சிருக்கும். இதை தயவு செஞ்சு யோசிங்க. டன். வேற உங்கள் கம்ப்ளைண்ட் போதும். இப்போ பேரண்ட்ஸ் சைடு நீங்கள் கம்ப்ளைண்ட், ஒரு ஆள் கம்ப்ளைண்ட் பண்ணது எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, முடிக்கணும். பேரண்ட்ஸ் சைடு ஏதாவது கேள்வி இருக்கா? மேம். வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். நான் ஸ்கூல் டீச்சராக இருக்கிறேன். சூப்பர் சார். எனக்கு ரொம்ப ஒரு ஐ ஓப்பனிங்காக இருந்தது. ஓகே சார். இப்போ பர்சனலாகவும் ஒன்று சொன்னோம், நான் ஸ்கூலில் வந்து பசங்களை வந்து விளையாட விடுறதே இல்லை சார். படிப்புன்னு ரொம்ப அப்படி பண்ணிட்டு இருக்கனால சில வருஷங்களில் நானாக கொஞ்சம் முயற்சி எடுத்து இந்த பிள்ளைங்களை வந்து கொஞ்சம் வெளியில் கூட்டி போய் விளையாட பிரைமரி ஸ்கூலில் இருக்கிறேன். நல்லா விளையாடுனதுக்கு அப்புறம் வந்து நல்லா படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது எனக்கு நல்லாவே புரியுது. நல்லா தூங்குறாங்க, அந்த இதெல்லாம் பண்ணுறது. இப்போ உங்களோட செஷனில் என்னோட பர்சனலாக ஒரு இது என்னென்னா, நானே சில நேரம் வந்து இந்த ரீல்ஸுக்கு அடிமையாக தெரியாமல் வந்து ஆயிடுறோம் சார். எப்படின்னா உண்மையிலே நல்லா படிப்போம். ஒரு டிக்ஷனரியை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து செல்லு நல்லா இருக்குங்கிற ஒரு இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் ஒரு கட்டுரை படிக்கிறோம், ஒரு அர்த்தம் பார்க்கறதுக்காக ஒரு டிக்ஷனரி யூஸ் பண்ணுறோம், அது நம்மளை இன்னொரு இடத்துக்கு கூட்டி போகுது. அது அப்படி மாற்றி திரும்ப டக்குன்னு சொல்லி ஒரு ரீல்ஸில் போய் சிக்கிறோம். நம்ம ஆரம்பித்த இடத்த விட்டுட்டு இதில் மாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து எனக்கே சில நேரம் வந்து இருக்குது. இதுக்கு நான் சில நேரம் என்ன நினைப்பேன்னா, சரி புத்தகத்தையே வச்சு புத்தக டிக்ஷனரியை வச்சு பார்த்தா கூட நம்ம தப்பிச்சிருக்கலாம் போல, செல்லை எடுத்தது வந்து மாட்டிக்கிட்டோங்கிறது வந்து உண்மையிலே இன்றைக்கி இந்த அர்த்தபூர்வமாக வந்து இதில் உணர்ந்தது ஒன்று. அழகாக வந்து ஒரு விஷயத்தை சொன்னீங்க சார், அந்த மூளை எப்படி ப்ராசஸ் ஆகுது, பெரிய விஷயம் சார். நாங்கள் எவ்வளோ படிக்கிறோம் சைக்காலஜி அங்கங்கள்லாம், ஆனால் இன்றைக்கி ஏதோ குழந்தைகளுக்கான நிகழ்ச்சின்னு நினச்சிட்டு வந்தேன். நான் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மன நிறைவாக இருக்குது சார். ஓகே சார், தேங்க்யூ. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே நீங்கள் பேரண்ட்டும் இங்கே செல்ஃபோன் பார்க்குறீங்க, நான் இல்லைன்னு சொல்ல. பார்க்கும்போது உங்ககிட்ட நான் சொல்கிறது கான்சியஸாக பாருங்கள். கான்சியஸாக பார்த்தீங்கன்னா சத்தியமாக 10 நிமிஷத்தில் நீங்கள் வச்சுருவீங்க. நான் கான்சியஸாக பார்ப்பேன். நான் செல்ஃபோன் பார்க்கலன்னுலாம் சொல்ல மாட்டேன், கான்சியஸாக பார்ப்பேன். ரொம்ப கான்சியஸாக பார்ப்பேன். அது எவ்வளோ நேரம் எனக்கு இருக்குது, அதில் எவ்வளோ நேரம் எனக்கு இன்ஃபர்மேஷன் எடுக்கிறேன். ஐ எம் அ ரைட்டர். இதுவரையும் ஃபேஸ்புக்கில் 230 ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன். நான் ஹியூமன் சைக்காலஜியை பற்றி, ஃபோட்டோகிராஃபியை பற்றி, குழந்தைங்களை பற்றி எழுதியிருக்கேன். அதுக்கு எல்லாத்துக்கும் மெயின் ரீசன் என்ன அப்படின்னா இதுதான். நான் கடைபிடிக்கிற ஒரு 4-5 விஷயத்த சொல்லிடுறேன். இது பேரண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு, யாரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸையும் நான் பார்க்க மாட்டேன். நான் ஸ்டேட்டஸ் வைப்பேன். நான் ஸ்டேட்டஸ் வைக்கிறது என்னோட கிரியேஷனை மட்டும்தான். ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபர் ஒரு ஃபோட்டோ டெய்லி ஒரு ஃபோட்டோ வந்துடும். நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் தொடர்ந்து கிளாஸ் எடுக்கிறேன், அது சம்மந்தமான ஒரு ஃபோட்டோ வரும், ஒரு கவிதை வரும். இந்த 3ம் ரெகுலராக காலையில் 6:30லேருந்து 7:30க்குள்ளே என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஏறிடும். என் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை யார் பார்க்குறாங்கன்னு நான் பார்ப்பேன். ஆனால் யாரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸையும் நான் பார்க்க மாட்டேன். எனக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, ஆனால் யாரோட ஸ்டோரியும் பார்க்க மாட்டேன், யாரோட ரீல்ஸையும் பார்க்க மாட்டேன். ஆனால் என்னோடதை யார் பார்க்குறான்றதை நான் பார்ப்பேன். இந்த மாதிரி எனக்குன்னு சில டிசிப்ளின்ஸ் நான் மெயின்டைன் பண்ணுறேன். இது எல்லாமே நீங்கள் உங்கள் பர்ஸ்பெக்டிவில் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நிறைய விஷயம் கான்சியஸாக நீங்கள் பண்ணிங்கனாலே போதும். இது கண்டிப்பாக கடத்தப்படும். இது எல்லாத்தையும் தாண்டி என் வீட்டில் ஒரு புக் செல்ஃப் இருக்குது, 100 புக் இருக்குது. அதில் என் வீட்டுக்குள்ளே ஹாலில் என்ட்ராகும் போதே அது இருக்கும். என் பாப்பாவுக்கும் ஒரு புக் செல்ஃப் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி அவங்க கண்ணில் படுற மாதிரி ஏதாவது என்ரால்மெண்ட் உங்களால் க்ரியேட் பண்ண முடியுமான்னு மட்டும் பாருங்கள். அது செஞ்சிட்டிங்கன்னா மாற்றம் நீங்கள் சொல்லாமலே நடக்கும். அவ்வளோதான். வேறு ஏதாவது இருக்கா பேரண்ட் சைடு? ஓகே, நன்றி. போதும் கம்ப்ளைண்ட்ஸை நீ வீட்டில் போய் சொல்லுங்கள். வரிசையாக கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு. அதனால் இந்த செஷனை இதோடு முடிச்சுக்கோம். நன்றி எல்லோரும் வந்ததுக்கும், இவ்வளோ தூரம் பொறுமையாக இருந்ததுக்கும். உங்கள் ஆர்ட்டை நீங்கள் வீட்டில் எடுத்து போய் இன்னொரு தடவை அந்த ஆர்ட்டை நான் சொன்ன மாதிரி அனலைஸ் பண்ணுங்கள். ஓகேவா? 4 ப்ராக்டிஸ் சொல்லியிருக்கேன், அந்த ப்ராக்டிஸையும் கடைபிடிங்க. நன்றி. நன்றிங்க. எல்லாம் சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் கைத்தட்டல்.
நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வுக்கு வந்து சிறப்பாக கார்ட்டூன் சேனல்களும் அதன் தாக்கும் என்ற நிகழ்வு வந்து சிறப்பாக செயல்படுத்தியதற்கு கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவிக்கிறோம் சார். நன்றி, மிக்க நன்றி. மேலும் இந்த நிகழ்வை நகர்த்துவதற்கு ஒப்புதல் அளித்த பொது நூலக இயக்குனர் மற்றும் முதன்மை நூலகம் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களுக்கும் இந்நிகழ்வில் திரளாக கலந்துள்ள பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கலையும் ஓவியமும், அதாவது ஆர்ட் கேரக்டர் பாட்டு பாடுறாங்க நாளைக்கு. ஆர்ட் கிளாஸ் நாளைக்கு கிளாஸ் இருக்குது. நாளைக்கு வர கலர்ஸ் இருந்தால் கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க. கலர்ஸ் ஆமாம், கலர்ஸ் எடுத்துகிறோம். கலர்ஸ் ஒரு சிஸ்டர் மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. தேங்க்யூ.